அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாம் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான ஆத்மாவே சாட்சி. இது நாம் சித்த வித்தை வாங்கும் போது சொன்ன சத்திய வாசகம், சத்தியமான ஒரு வாசகம். நாம் அதை பயிற்சியில் கொண்டு வர வேண்டிய வாசகம் என்று எண்ணி வாங்கினோம். சித்த வித்தை வாங்கும் போது சிந்தித்து பார்த்தால் இதற்கு முன்னர் திருமணத்தின் போதும் ஒரு சத்திய வாசகம் செய்து கொடுத்திருக்கிறோம். அந்த சத்திய வாசகம் என்ன? மாங்கல்யம் தத்துரானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மநாப சுபகே த்வம் ஜீவ சரதா சதம். ஐயர் சொல்ல, அருகிலே புகையிலே நாம் இருக்க புரியாத பாசையாக இருக்கிறதே என்று எண்ணினாலும் இதுதானே பழக்கம், இருக்கட்டும் என்று எண்ணி ஐயர் சொல்ல சொல்ல நம்மை சொல்ல வைத்து கையிலே ஒரு இலையை வைத்து நெய்யை சொய் சொய் என்று அந்த அகண்ட அகிரியில் ஊற்றி ஊற்றி நாம் எடுத்த ஒரு சத்திய வாசகம், சபதம், சத்தியம். எனவே ஐயர் தானே சொன்னார், தப்பிக்க முடியாது. நாம் அதற்கு பவர் ஏஜென்டாக நியமித்து நாம் நெய்யை அக்கினியில் ஊற்றி நாமும் அதை ஒவ்வொரு வரியாக சொல்லி இருக்கிறோம். மாங்கல்யம் தந்துனான் என அந்த நேரத்தில் தாலி கட்டியிருக்கிறோம். சும்மா அங்கெங்கே உட்கார்ந்து கூட செல்போனும் கேமரா எக்கசக்கம் கொண்டது கையிலே அட்டதை வைத்து தூவி இருப்பார்கள். நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனவே ஒரு சத்திய வாசகம் பப்ளிக்காக செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மநாபி சுபகே த்வம் ஜீவ சரதா சதம். என்ன அர்த்தம் அதற்கு? இந்த மங்களம் நானை அடையாளமாக என் வாழ்வில் இன்றியமையாதவளாக உன் கழுத்தில் அணிவித்து, நல்லவளே தாம் 100 ஆண்டு வாழ வாழ்த்துகிறேன். இன்பங்கள் துன்பங்கள் வருவதில் எல்லாவற்றிலும் சம பங்கு கொள்கிறேன். ஒரு உறுதிமொழி, ஒரு சத்திய வாசகம் கொடுத்திருக்கிறோம். இந்த 2 சத்திய வாசகங்களும் உயர்வானவை, அர்த்தம் உள்ளவை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் செயல்பாட்டில் வரும் பொழுது இரண்டும் முரண்பட்டால் எதிர் எதிர் ஆகிவிடும். கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால், ஒரு கத்தரிக்கோல் போல இருக்க வேண்டும். கத்தரிக்கோல் இரண்டும் எதிர் எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நடுவில் ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் வெட்டிவிடும். ஒற்றுமையாக இருந்து, அதுதான் கத்தரிக்கோல் போல கணவன் மனைவியும் இருக்க வேண்டும். ஒரு உடல் எனவே எதிரெதிராக இருப்பது தோன்றினாலும் உள்ளத்தின் அன்பால் 2 பேரும் சேர்ந்து தேவையற்றவை உள்ளே வந்தால் வெட்டி வீழ்த்திவிடும். அதுதான் கத்தரிக்கோல், அதுதான் தம்பதியர். ஆனால் அந்த 2ம் சேர்த்திருக்கிற ஜாயின் பண்ணிக்கிற நட்டு கலந்து போய் அந்த 2 கத்தரிக்கோலும் 2 கோலும் தனித்தனியாக போய் 2ம் சண்டை போட்டுக் கொண்டால் என்ன செய்வது? அதை பற்றித்தான் இங்கே நாம் பேசுகிறோம். எனவே இங்கே நான் கணவன் என்று எடுத்துக் கொள்கிறேன், மனைவிக்கு சித்த விதை அவ்வளவு ஆர்வம் இல்லை என்று எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் இது இருபாலருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சித்த வித்தை எடுத்து பின்னர் பாதையில் விட்ட கணவன்மார்களும் உண்டு, மனைவிமார்களும் உண்டு. எனவே கணவன் என்று சொல்லும் பொழுது வசதிக்கேற்ப மனைவி என்று மாற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். மனைவி என்று சொல்லும் பொழுது வசதிக்கேற்ப கணவன் என்று மாற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பாலரை மட்டுமே வைத்து பேசவில்லை, பேசின் எளிமைக்காக நான் அப்படி சொல்கிறேன். மனைவி எடுக்கவில்லை, கணவன் எடுக்கிறான். அல்லது மனைவி சரியான பாதையில் செல்லவில்லை, கணவன் சித்த வித்திய பாதையில் செல்கிறார், எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருக்கும் அந்த நேரத்தில் 2 கத்தரிக்கோலின் கோலும் தனித்தனியாக இருந்து சண்டை போட்டுக் கொள்ளும் அந்த நேரத்தில் கணவன் என்ன செய்யலாம்? அறிவுரை சொல்லலாம், அர்த்தங்களை விளக்கலாம், ஆலயங்களுக்கு அழைத்து செல்லலாம், அங்கு உள்ளவருடன் பேசும் சூழலை உருவாக்கி தரலாம். ஆசிரமம் மற்றும் அருகில் உள்ள வேறு சில உல்லாச பயண இடங்கள் சேர்த்து ஒரு டூர் மாதிரியாக போட்டு ஒரு ஆர்வத்தை உருவாக்கலாம். ஆனால் எல்லா முயற்சிகளும்
விழலுக்கு இறைத்த நீராக வீணாகி போனால் என்ன பண்றது? ரெண்டுல ஒண்ணு நானா சித்த வேடமா என்ற அளவுக்கு வந்து விட்டால் என்ன பண்றது? இந்த கேள்வி இருபாலருக்கும் என்பதால் இதை நீங்கள் பொறுமையாக சரியான அர்த்தத்தில் எடுத்துக் கொள்கிறோம் நினைக்கிறேன். நமது உரை பாதியில் விட்டு சென்றவர்களுக்கு மட்டுமல்ல, விட்டு விடலாமா இப்போது என்று யோசித்துக் கொண்டிருப்போருக்கும் கூட, அது மட்டுமல்ல இனி புதிதாக வருபவர்களுக்கும் கூட, அது மட்டுமல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கும் கூட முன்கூட்டிய புரிதலுக்காக. ஆக விட்டு விட்டவர்கள் என்றால் சென்று விட்டவர்கள், அதிலும் ஜபம் தொடர் செய்வதை விட்டு விட்டவர்கள், அவர்கள் சித்தவனை பற்றி பேசவோ கேட்கவோ தயாராக இல்லை, வாசிக்கவும் தயாராக இல்லை என்ற நிலையில் கூடத்தான் விட்டு போனவர்கள் என்று சொல்லுவது. சித்த வித்தை தொடராமல் போனவர்கள் பலர் உண்டு. சுமார் 50 விழுக்காடுக்கு மேலேயே நீங்கள் அறிவீர்கள். அவர்களில் சில நபர்களை என் நண்பர்களாக இருப்பதால் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்ன விஷயங்களை தொகுத்துதான் இந்த உரை. இது அனுபவ உரை, அவர்களது அனுபவ உரை. நான் அதை பகிர்ந்து கொண்டு பெற்ற அந்த அனுபவ உரை. நடக்கின்ற செயல்பாடுகளின் அடிப்படையில் பெயர் ஊர் சொல்லாமல் இது ஒரு தொகுப்புரை, அவ்வளவுதான். 2ல் 1 என்ற நிலை வந்துவிட்டால் கைவிடாமல் இருக்க வேண்டியது எந்த சத்தியவாசகம்? ஒன்றை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் எதை கைவிடாமல் இருக்க வேண்டும்? இதுதான் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. 1, திருமணத்தின் போது செய்து கொடுத்த சத்தியத்தை விடாமல் இருக்க வேண்டுமா? அதாவது விஜய் வாங்குவதை விட்டுவிட வேண்டுமா? இல்லை வித்தை வாங்கும் போது செய்து கொடுத்ததை கைவிடாமல் இருக்க வேண்டுமா? இது ஒரு பட்டிமன்ற கேள்விதான். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனை எங்க வருதுன்றதுதான் முக்கியம். 2 பேருமே ஒருத்தரது சித்த விதை எடுத்தவர், இன்னொருத்தர் எடுக்கவில்லை, எடுக்க மறுப்பவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது 2 பேருமே எடுத்தவர்கள் தான், ஆனால் ஒருவர் சரியான முறையில் ஞானவிலாஸ் சொன்ன முறைப்படி ஜபம் புத்தகத்தை படிப்பது என்று இருக்க, இன்னொருத்தர் ஏதோ கொஞ்சம் போல ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஜபம் செய்யறது, அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை 2 பேருக்கும் உண்டு. ஒருவர் சித்த வித்தை எடுத்தவர், மற்றவர் எடுத்தவர். 2 பேரும் எடுத்திருந்தாலும் வெவ்வேறு படிநிலைகள், 2 பேருக்கும் தூரம், வித்தியாசம். ஒண்ணு படி 1, படி 100 இப்படி இருப்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் வருகிறது. ஆனால் நான் பிராமிஸ் பண்ணிதான் கூட்டு வந்திருக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கிற, நல்லபடியா வச்சிருக்கிறேன், கவனிக்கிறேன், ஒழுங்கா வேலை பார்க்கிறேன், சம்பாத்தியம் பண்றேன், இப்படி எல்லாம் பிராமிஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் மந்திரத்தில் வருதான்னா அப்படி இல்லை. இது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். கடைக்கு போகிறோம், வெண்டைக்காயை வாங்குகிறோம், எவ்வளவு வருஷத்துல கொடுத்து வரோம். அதுக்கு போய் பாண்டத்தில் எழுதி கொடுத்து 400 வாங்கி கத்திரிக்காய் எழுதி கொடுக்கணும். இதெல்லாம் என்ன மேக்கப் பண்ண போகிறோம், 50 ரூபா 700 ரூபா அழித்தான் போட பாக்குறோம், செய்யறோம். அங்கே ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணுவதில்லை, அது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். முதலில் நாம் வாசித்த மந்திரம் டைரக்ட் கான்ட்ராக்ட், தவிர வாழ்க்கையில் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். எனவே டைரக்ட் கான்ட்ராக்ட் என்பது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். சரி, பிராமிஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கிறோம், கேட்பாங்கல்ல, அவங்க கூட்டு வந்தியா, என்னை எப்படி வச்சிருக்க, நான் ஒரு கனவோட வந்தேன், நீ இப்ப எப்படி வச்சிருக்க கேட்பாங்கல்ல, அதை நம்ம கவனிக்கணும். இல்ல அது அப்படியே இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியுமா? தேவதா அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. எனவே கைவிடாமல் இருக்க வேண்டியது எந்த சத்தியவாதம்? திருமணத்தின் போது செய்து கொடுத்ததா அல்லது சித்த வித்தை வாங்கும் போது செய்து கொடுத்ததா? ஒரு பட்டிமன்றம் வைத்து பார்க்கலாமா? 2 பக்கமும் எது கருத்து எப்படி இருக்கிறது, எப்படி எது நியாயம் என்று முதலிலேயே பேச வருகிறார். திருமணத்தின் போது செய்து கொடுத்த சத்திய வாசகத்தை கைவிடவே கூடாது. அதன் அர்த்தம் என்ன? அதை மற்றதை விட்டுடலாம், அதான் இன்னொரு அர்த்தம். எனவே அவர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறார். நடுவர் அவர்களே, முதலில் செய்த சத்தியம் திருமண சத்தியம், அதை காப்பாற்ற வேண்டாமா? அதையே காப்பாற்ற முடியாதவர்கள் இனி எந்த சத்தியத்தை தான் காப்பாற்றுவார்கள்? இது அங்கே பேசும் பேச்சாளரின் முதல் கருத்தாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், திடீரென்று கணவன் மாறிவிட்டார்,
கலர் டிரெஸ்ஸிலிருந்து வெள்ளை டிரெஸ்ஸுக்கு வந்து விட்டார். டெய்லி சவரம் பண்ணியவர் தாடி வளர்க்கிறார். நாங்கள் மாறவில்லை. மனைவி நான் மாறவில்லை. ஸ்டெடியாக இருக்கிறோம். ஆக ஸ்டெடியாக இருப்பவர்கள் சிறப்பா, நேரத்துக்கு நேரம், நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருப்பவர்கள், நிலையாக இல்லாமல் இருப்பவர்கள் சிறப்பா என்று நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, தன்னந்தனியே இருந்தால், திருமணமாகாமல் இருந்தால் கவலை இல்லை, பரவாயில்லை. நம்பி வந்த, பிராமிஸ் செய்து வந்த மனைவி மக்கள் என்று ஆன பிறகு தனியாகவா முடிவெடுப்பது? மற்றவர்களையும் சேர்த்து என்ன முடிவு எடுக்கிறதோ அதைத்தானே எடுக்க வேண்டும். என் முடிவுதான் சரி என்ற ஆண் ஆதிக்க போக்கு சரியா? அவரவர்கள் வாழ்க்கையை வாழத்தான் வந்திருக்கிறார்களே தவிர அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல. அது மனைவியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு முன்பே எண்ணித்துணிய கருமம் என்று இருந்திருக்க வேண்டும். துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணாமல் துணிந்தது யார் குற்றம் கேட்கிறாள் மனைவி. இன்னொரு வீட்டிலே ஒரு மனைவி கேட்டால் கணவனை பார்த்து சாதாரணமாக கேட்டது வார்த்தை என் நண்பர் சொன்ன கருத்தை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அந்த நண்பர் ஒருவரை நாளைக்கு பதிவை கேட்டால் என்னை பற்றித்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்க கூடும். திருமணமான புதிதில் என்ன சொன்னாய் கணவா? என் இதயம் என்றார். என் இதயத்தில் இருப்பவளே என்றார். இப்போ இருதயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியாப்பா. இப்ப நான் எங்கேனாயா இருக்கேன்? இதயத்திலையா இருதயத்திலையா? லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பண்றியே. இதயம்னா எனக்கு புரியுது, இருதயம்னா எனக்கு என்னையா தெரியும்? நான் எங்கேதாயா இருக்கேன்? ஈக்கு அப்புறம் ரூ போட்டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பண்றியே, இது என்ன? கேட்பது ஒரு மனைவி, கேட்பது ஒரு மனைவி, கேட்பதில்லை, கேட்டது உண்மையில் கேட்டது. இன்னொரு இடத்தில் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். லவ் பண்றப்ப எவ்வளவு பேசின, பெரியவங்க எல்லாம் நிச்சயம் பண்ண பிறகு தாலி கட்டுற வரைக்கும் அந்த 4-5 மாசத்துல எவ்வளவு பேசின, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப புருவ மத்தியங்கிற சுழி முனைங்கிற ஏன் மூஞ்சிய தர நீ உன் மார்புல பச்சை குத்திக்கிட்ட. இப்ப மார்புல இன்னும் இருக்க, வடியன் போட்டாலும் மறைக்க முடியாமல் என்னோட மூஞ்சி உன் மார்பில் பச்சை குத்திக்கிட்டியே. இப்போ அதை அழிக்கிறதுக்கு அறையிலேயே. ஏன் ஞான சௌந்தரி என்று எங்க அம்மா பேர் வச்சாங்க. மூச்சுக்கு மூச்சு ஞான சௌந்தரின்னு கூப்பிட்டியே. இப்ப அந்த பேரை கூப்பிடவே இல்லையே. ஏன் ஞான சௌந்தரியம் வைத்து விட்டு இப்பொழுது ஞானாவையும் காணும், சௌந்தரியம் காணும். ரெண்டும் சாதாரணமானதா? எவ்வளவு முக்கியமான பெயர் கேட்டா, அந்த ஞானத்தை விட்டுட்டு, அந்த சௌந்தரியம் விட்டுட்டு பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் எனக்கு என்னையா புரியும்? ஆசை இல்லாட்டா ஒரு தான தர்மம் செய்ய முடியுமா? புண்ணியம் சேர்க்க வேணாமா? அதை விடு, புண்ணியத்தை தான் நீ சேர்க்காத. நமக்கு 2 பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, செலவு இருக்குது, பெரிய சொத்து பத்தம் கிடையாது, நான் வாக்கப்பட்டுட்டேன், நல்ல மனுஷன் சொன்னாங்களே அப்படின்னு சம்பளமும் வாய்க்கும் வயிறுக்கும் போகுது, என்னையா பண்றது அப்படின்னு கேட்டா ஒட்டகம் கதை சொல்றேன். ஒட்டகம் ஊசி துவாரத்துல போயிருமா? கையில காசு நிறைய இருந்தா அந்த மனுஷன் போக முடியாதான். என்னையா கதை? மகன் காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கி போகணும், மகள் கல்யாணம் ஆகி இனிமேல் இன்னொரு வீட்டுக்கு போகணும். இவங்க போறதெல்லாம் முக்கியமா தெரியல. ஒட்டகம் போனா என்ன, போவாட்டி என்னையா? நிம்மதியா வாழ வேண்டாமா? பிள்ளைங்க இப்போ நம்ம பேச்ச கேக்குது. சின்ன பிள்ளைங்க 10 வயசு 12 வயசு கேக்குது. கல்யாணம் ஆயிட்டா யார் பேச்ச கேட்போம்? இது ஒரு வீட்டில் கேட்ட கேள்வி. மகள் அவள் புருஷன் பேச்சதான் கேட்பான். கல்யாணம் ஆனது அவரு அந்த புருஷன்காரன் அவ அப்பா அம்மா பேச்சதான் கேட்பான். நம்ம பேச்சு எடுபடணும்னா கையில நிறைய காசு இருக்கணுங்கய்யா. இதானையா பிராக்டிக்கல் சிந்திக்காம வானத்திலேயே பறக்குறையா. மகன் அவனை சொல்லவே வேண்டாம், கல்யாணம் ஆனதும் மாறிடுவான். அவனுக்கு வர்ற பொண்ணு வரும்போது லட்டு மாதிரி வருவா, கொஞ்ச நாள்ல பூந்தி மாதிரி நொறுக்கிட்டு போயிடுவாளையா. அப்படிலாம் இல்லாம இருக்கணும்னா கையில நிறைய காசு இருந்தாதானே நல்லது. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா வெறும் புல் பூண்டு இலை போட்டா வெத்துக்கிறதுக்கு பலம் வேண்டாமா? முந்தி 2 பிரியாணி சாப்பிடுவா, 2 தோசை மேல தொட மாட்டேங்கிறான்.
நீ பண்ற கூத்துக்கு அவ என்ன பண்ணுவா? அவள் வாழ்க்கை அவள் வாழ வந்திருக்கிறாள், உனது வாழ்க்கை அல்ல. நான் மனைவி என்று வந்தால் உன் வாழ்க்கையை நான் வாழ முடியும். எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதை நான் வாழ வேண்டாமா? சரி, ஒரு நல்ல விஷயம். நீ சித்த வித்தை சேர்ந்த போது சிகரெட் பழக்கம் இருந்தது, அதை விட்டுட்ட. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா, இந்த மாதிரி இந்த ஏதோ இங்க போனாங்க, நிலையத்துக்கு போறாரு வந்தாரு, ஒரு நாளைக்கு 4 சிகரெட் குடிப்பாரு, அது ரொம்ப கெட்டுட்டு இருந்தாரு சொன்னா அவங்க ஏதோ சொன்னாங்க, சிகரெட் பழக்கத்தை விட்டுட்ட, சந்தோஷப்பட்டேன். நல்ல விஷயம். தாக சாந்திக்கு அப்பப்போ பாட்டில் வாங்கிட்டு வருவ, கலர் கலரா, அதை விட்டுட்ட, சந்தோஷப்பட்டேன். கோபம் இப்பெல்லாம் வர்றதில்லை, அமைதியா இருக்க, சந்தோஷப்பட்டேன். ஆனா ஓவரா போயிடுச்சு ஐயா. ஒரு சினிமாவுக்கு போக முடியல, தப்புங்கிற. ஒரு கிளப்புக்கு போக முடியல, தப்புங்கிற. ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி தோசை தான் வாங்கி தர்றியே, மட்டன் கேட்டா மட்டமான உணவு அப்படின்னு பிரச்சாரம் பண்ற. சிக்கன் கேட்டா சிக்கல் வரும் ஜபத்தில். ஏயா சாப்பிட்டா என்னையா, சாப்பிட்டதுன்னு இருந்தோம் நம்ம, விட்டுட்டு படுத்துறிய. இந்த கன்வெர்ட் ஆனவங்க எல்லாம் முதல்ல ரொம்ப பேசுவாங்க, அதே மாதிரி பேசிட்டு இருக்கிய. நீ வெள்ளை வெஸ்ட் உடுத்திட்ட ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாரு, நான் வெள்ளை சரை உடுத்தி எப்படியா வர்றது? நகரட்டு உண்டா? இல்ல. பவுடர் உண்டா? இல்ல. நான் என்ன செய்யறது? தாலி அது என்ன ஆபரணமா, அலங்காரமா? அது ஒரு அடையாளம். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பாதுகாப்பு தானே, அது கூட இல்லாம போறான். பஸ்ல கண்டவன் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாயா, வயசு 40 இருக்கும் போல் இருக்கு, இன்னும் கழுத்துல ஒன்னே காணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஒரு மாதிரி பாக்குறான். உனக்கு அது பரவாயில்லைன்னா எனக்கும் பரவாயில்ல, என்ன பண்றது? திருமணமான புதுசுல வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்னாதான் சாவோம்னா சொல்லிட்டு இருக்கிய, இப்ப என்னன்னா சாக மாட்டோம்னு ஆரம்பிக்கிறிய. கன்ஃபியூஸ் பண்றியாப்பா. வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒண்ணு, வாழ்றோம். சாகவே மாட்டோம்னா அப்புறம் என்ன? மறிக்க பழகணுங்கிற. என்ன இது குழப்பம்? எதுக்குதான் பழகுறதுன்னு இல்லையா? இன்னும் சொல்ற பறவையா வாழணுங்கிற. மனுஷனா பிறந்தா மனுஷனா வாழுங்கப்பா. பறவையா வாழ்றேன், பாம்பா வாழ்றேன் இல்லையா? அப்ப குழப்புறீங்க. நீங்களும் குழம்பி என்னையும் குழம்புறீங்க. இது இந்த மாதிரி மாத்திட்டே இருக்கலாமா? ஆகும்னா நிலையத்துக்கு போயிடுறது. வீட்டிலேயே இருந்தா சம்மணம் போட்டு உட்கார்ந்துடுறேன். 1008 வேலை கிடக்குதுங்க. பாத்திரம் கழுவணும், டஸ்ட் போடணும், துணி இது பண்ணணும். யாரு செய்யறது? அதெல்லாம் வேலைக்காரி வைக்கிறதுக்கு நம்ம சக்தியோ திறனும் இருக்குதா என்ன? இல்ல. முடிவா ஒண்ணு சொல்றேன், மேரேஜ்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அப்ப சொல்லாதெல்லாம் இப்ப சொன்னா செல்லாது, செல்லாது, சட்டப்படி செல்லாது. சட்டம் தெரியாத பையனா இருக்கு. ஒரு நல்ல வைக்கிறப்ப நான் பார்க்கணும். மனுஷன் நிம்மதியா வாழணும். வீட்டுக்குள்ளேயே ஒரு விரோதிய இப்படி உருவாக்கிக்கிட்டா எப்படி வாழ்றது? நிம்மதி வேணும்ல மனுஷனுக்கு. இப்படி திருமண சத்தியவாசகம் தான் முக்கியம். அதனால அதை கைவிட வேண்டியது சிந்தவெளி சத்தியவாசகம். ஏனென்றால் மனிதனுக்கு நிம்மதி வேணும். வீடு அமர்க்களமா இருக்கோ இல்லையோ, போர்க்களமாவே இருந்தா எப்படிப்பா என்று நான் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நான் அவர் உட்கார்ந்துட்டார். இப்போ அடுத்து பேச வருவார்ல, இவர் எப்படிலாம் பேசினாரு. அப்ப அது ஈடு கொடுத்து இன்னொருத்தர் பேசணும்ல, அந்த அணியை அந்த நடுவர் அழைக்கிறார். அடுத்து பேச வரும் அணி சித்த வித்தை பெறும்போது செய்த சத்தியவாசகம் தான் முக்கியமானது, கை கொள்ள வேண்டியது என்று பேச வருகிறார். அவர் பேசுகிறார். அது நான் தான். நடுவர் அவர்களே, ஆத்ம நமஸ்காரம். எனக்கு முன்னால் பேசியவர் காசு காசு என்றுதான் பேசினாரே தவிர வேறு என்ன பேசினார்? இந்த ஸ்பீக்கர் பேசும்போது எனக்கு கைகாலெல்லாம் வலிப்பு வர்ற மாதிரி இருக்கு. இப்போ உண்மையிலேயே இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. எல்லாம் காசு காசு கூட வருமா? அது யோசிக்க வேண்டாமா? ஞானிகள் எல்லாம் காசு பணம் வைத்துக் கொண்டு தான தர்மம் செய்துதான் ஞானம் அடைந்தார்களா? அந்த ஞானம் அடைந்தவர்கள் நிறைய பங்களா, காசு, தான தர்மம் பண்ணிதான் இறைவனை அடைஞ்சாங்களா? சோ தவறான பாதையில் பேசி சென்றிருக்கிறார் பழைய பேச்சாளர். ஈஸ்வரரை அடைஞ்சவங்க அவங்க எல்லாம் காசை வச்சுட்டு அடையல, தான தர்மம் செஞ்சதுனால ஈஸ்வரர் அடையல. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பேச்சாளர் பொய்யையும் நயமா பேசி நம்ப வச்சிருவார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, பொய் சொல்லிட்டு போற மாதிரி போயிருக்காரு. நல்லா யோசித்து பார்க்க வேண்டும் அந்த பேச்சாளர்.
மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்ப சொன்னதெல்லாம் மட்டும்தான் செய்யணும், இடையில எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மேரேஜ் கான்ட்ராக்ட் சட்டம் வக்கீல் மிரட்டிட்டு இங்க சட்டம் பேசினார்களே. ஒன்று கேட்கிறேன், இவர்கள் சொன்னது போல் செய்கிறார்களா? இன்ப துன்பம் எல்லாவற்றிலும் சம பங்கு கொள்வேன் என்று மனைவி சொன்னாரே திருமணத்தின் போது, அந்த மனைவி எல்லாவற்றிலும் சம பங்கு கொள்ள வேண்டாமா? இப்போது கணவன் ஜீவ முன்னேற்றம் அடைய ஒரு எத்தனைக்கும் போது அதற்கான முனைப்புகள் செய்யும் போது அதில் 50% பங்கு கொள்ள வேண்டாம். சம பங்கு சொல்வது கணவனுக்கு மட்டும்தான், மனைவிக்கு இல்லையா? வக்கீலுக்கு போவாராம், மனைவிக்கு சம பங்கு கொள்ள மாட்டாராம். சட்டம் ஒருவருக்கா? 2 பேருக்கும் சமம். அவருக்கு மட்டும் கேள்வி மேல் கேள்வி. சட்டம் இப்படியா சொல்லுகிறது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது, நாங்கள் தான் ஜெயிப்போம். எனவே எந்த முன்னேற்றமானாலும் ஜீவ முன்னேற்றமானாலும் வாழ்வியல் செயலானாலும் சந்தோஷமோ வருத்தமோ 50-50 என்று சொன்ன பிறகு இந்த பக்கம் உள்ள 50 மறந்து அந்த பக்கம் உள்ள 50 இங்கு வக்கரையாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா? இவர் பேசுனதெல்லாம் 1 காசு 2 பக்க உள்ள இதுதான். கூடு விட்டு ஆவி இதில் எது வரும்? கூடாது எது? ஆவி நிச்சயம்தானே. ஆவி பொருட்க வழி இருக்கிறது என்று சொன்னால் கூட காது கொடுத்து கேட்பதாக இல்லையே. நானாவது அப்படி போகிறேன் என்றால் கூட அதற்கும் அனுபவிக்கிறவர்கள் 1000 எண்ணங்கள், தடைகள். பிறகு என்னதான் வேணும் இவர்களுக்கு? இவ்வளவு பேசுகிறாளே இந்த மனைவி, வீட்டுல இவ்வளவு பேசுகிறாளே, எப்படிலாம் பேசியிருக்கா? என் கூட வரணும், கடை கண்ணிக்கு வரணும், வெளியே போயிடுற, என் கூடவே இருக்க மாட்டேங்கிற, வீட்டுல 5 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிற, கூடவே வீட்டுல இருக்கணும், சண்டே ஆனா மொழி பல்லு வளர்க்கறதுல தூங்குற வரைக்கும் வீட்லயே இருந்து எப்படா இருக்குன்னு சொல்றாளே இந்த மனைவி. போகும்போது கூட வாம்மா என்றால் வரப்போகிறாளா? கண்ணே, மணியே, கற்கண்டே, தேனே, மானே, தேனமுதே, என் உயிரே, தமிழில் சொன்னது போராது ஆங்கிலத்திலும் மை டியர் ஹனி என்று கூப்பிட்டாலும் வரப்போகிறாளா? இந்த மனைவி வந்தபோது அன்று ஃபர்ஸ்ட் நைட், ஆனால் செல்லும் போது அது லாஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று கேட்டால் சொல்லிவிடுவீர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் நானே பேசியிருக்கிறேன். அந்த வித்தியாசம் மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கிறது. மனைவி பால் சம்போடு வந்தா ஃபர்ஸ்ட் நைட், பெத்த பையன் பால் சம்போடு வந்தா லாஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் இருக்கிறதோ இல்லையோ, லாஸ்ட் நைட் சர்வ நிச்சயம். எனவே அதற்கேற்ற மாதிரி பிளான் செய்ய வேண்டாமா? போகும்போதுதான் போகும்போது கண்ணே, மணியே, கற்கண்டே என்று கூப்பிட மறந்து விட்டேன். அப்ப நெஞ்சு தடுமாறி வந்தது. ஆமா, மின்னல் என்று கூப்பிட மறந்து விட்டேன் என்று கூடு விட்டு ஆவை போன பிறகு ஏதோ கடவுள் ஒரு ஸ்பெஷல், பிரபஞ்சம் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி 4 நாள் கழிச்சு கூப்பிட மறந்துட்டேம்மா, வாமா கூப்பிட்டா அப்பவாவது வந்து விட போவாளா? நிச்சயமாக இல்லை. ஜன்னல் கதவுகள் எப்படி வருவோம்? நம்ம அப்படி முதல்ல சாதாரண வருவோம், 4 நாள் கழிச்சு வந்து எப்படி வருவோம்? ஜன்னல் கதவுகள் வேகமாக அசைய, திரைச்சீலைகள் காற்றில் ஆட, அசையாத நாட்காலி மெதுவாக அசைந்து ஆட, தூரத்தில் நாய் உழைக்க ஊழையிட, அந்த நேரத்தில் அப்படியே மல்லிகைக்கு வாசம் வர, இப்படி எல்லாம் கெட்டப் பண்ணிட்டு இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கூப்பிட்டா கூட வரவா போறா? கண்டு போறா, என் கூட இருக்குன்னு சொன்ன மனைவி என்ன செய்வா? மந்திரவாதிகளை வைத்து விரட்டி விடலாம் என்றுதானே நம்புவாள். அதை நம்பி செயல்படுவாள். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் நம்பி செலவு பண்ணுவாளே, ஹோமம் பண்ணுவாளே, வீட்டுக்காக பொறை பண்ணி வைப்பாளே. எத்தனை பிறவிகளில் எத்தனை தாயாரோ, எத்தனை தந்தையோ, எத்தனை மனைவியோ. நான் ஈஸ்வரனோடு ஐக்கியமாவதை மனைவி விரும்பாத ஒரே காரணத்தால் நான் அதை கைவிட வேண்டுமா? நான் அந்த நல்ல நிலையை அடையக்கூடாதா? நான் ஈஸ்வரனோடு ஐக்கியம் ஆவதை மனைவி விரும்பாத காரணத்தால், ஒரே அந்த காரணத்தால் நான் அந்த நிலையை அடையக்கூடாதா? ஈஸ்வரனோடு ஐக்கியமாவதற்கு தடை எதுவாயினும் அது தேவையில்லை. வரலாற்றை பாருங்கள், இது முன்னால் நடந்ததை பாருங்கள். புத்தர் மனைவியை பிரிந்தார், கடவுளானார். ராகவேந்திரன் மனைவியை பிரிந்தார், மகானானார்.
இப்படி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. எந்த சத்தியம் சிறந்தது என்பதை வேத புராணங்கள், இதிகாசங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றன. அங்கே சொல்லப்பட்டது, குருச்சேத்திர போர் முடிந்து அந்த நிலையிலே பீஷ்ம பிதாமகர் அம்புப்படுத்தி படுத்திருக்கிறார். தயவுசெய்து ஒரு காட்சிப்படுத்தி பாருங்கள். சண்டை நடந்திருக்கிறது. அங்கங்கே தலைகள் கால்கள் எல்லாம் வெட்டி கிடக்கின்றன. அந்த போர் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்ம பிதாமகர் படுத்திருக்கிறார். அம்பு படுக்கை என்றால் என்ன? ஒவ்வொரு அம்பையும் நிக்க வச்சு கூர்மையான பாகம் மேலே இருக்கிற மாதிரி வைத்து ஒரு படுக்கை செய்து குத்தம் அதுல போய் பீஷ்ம பிதாமகர் படுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பிரம்மச்சாரி. அவர் இப்படிப்பட்டவர், யாராலும் வெல்ல முடியாதவர். அவர் நினைத்தால்தான் மரணம் என்ற அளவிலே வரம் பெற்ற பிதாமகர், பல்லாண்டு காலமாக வாழ்ந்து வருபவர். அவர், நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் இங்கே படுத்திருக்கிறேன், ஏன் இந்த அவஸ்தை எனக்கு என்று கண்ணீர் விட்டு கொண்டு அந்த படுக்கையில் இருக்கிறார். அந்த கேள்வியை என்ன குற்றம் செய்தேன் என்று யாரிடம் கேட்க முடியுமா? கிருஷ்ணனிடம் தான் கேட்க வேண்டும். கிருஷ்ணா என்று கூப்பிடுகிறார். வருகிறார் கிருஷ்ணன். அவரிடம் கேட்கிறார், கிருஷ்ணராய், நான் உன்னைத்தான் வழிபடுகிறேன், நான் என்ன குற்றம் செய்தேன் இந்த அம்பு படுக்கையில் படுப்பதற்கு என்று கேட்கும் பொழுது கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், பீஷ்மரே, பீஷ்ம பிதாமகரே, நீர் ஒரு பயங்கரமான குற்றம் செய்திருக்கிறேன். குற்றம் செய்யாமல் தண்டனை உண்டா? ஒரு குற்றம் செய்திருக்கிறார். நானா? குற்றமா? எப்போது செய்வேன்? கேட்கும் போது அவர் சொல்கிறார், நீர் ஒரு பெண்ணை, திரௌபதியை, அவள் வீட்டிலிருந்து தலையில் கையை வைத்து கூந்தலை பிடித்து இழுத்து தெருவெங்கும் ஊரெங்கும் நாடெங்கும் மக்கள் பார்க்கிற வகையில் நடு தெருவிலே தர தர இழுத்து வந்து அரசவையில் நடுவில் நிற்க வைத்தார். அங்கே ராஜதானிகள், தளபதிகள், மற்ற எல்லோரும் ஆயிரம் பேர் உட்கார்ந்து ராஜசபையில் முழு போரம் இருக்கிற அந்த சபையில் அந்த பெண்ணை நிற்க வைத்து மானபங்கப்படுத்த வேண்டும் என்று அவருடைய துகிலை, சேலையை பிடித்து இழுத்தார். இழுத்து அவளை நிர்வாணமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டார் என்று சொன்னபோது, கிருஷ்ணா, இந்த அபாண்டம் சரியா? இதை ஆணையிட்டது துரியோதனன் என்ற ஹஸ்தினாபுர அரசன். சேலையை பிடித்து இழுத்தது அவனது தம்பி துச்சாதனன். நான் எங்கே? என்னை சொல்கிறாயே என்று கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், நீ நினைத்தால் அதை தடுத்திருக்கலாமே. அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்பது கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு மகா தத்துவம் சொல்கிறார். நமக்கே அந்த தத்துவம் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் அது, ஸ்லோகம். என்னவென்றால், ஒரு இடத்தில் ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்தும் வல்லமை இருந்தும் அதை தடுத்து நிறுத்தாதவன், அதற்கான முயற்சி கூட செய்யாதவன் அந்த குற்றத்தை செய்தவனாகவே கருதப்படுகிறான். எனவே நீ அந்த குற்றத்தை துச்சாதனன் சேலையை பிடித்து இழுத்தாலும் அந்த குற்றத்தை செய்தவன் ஆகிறான். இதுதான் உன் குற்றம். இப்போதும் பீஷ்மர்தான் அவர் விடவில்லை. அப்பா, நான் ஒரு சபதம் செய்து கொடுத்திருக்கிறேன். என்ன சபதம்? ஹஸ்தினாபுரத்தை காப்பேன் என்று. எப்போது செய்தேன்? 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் செய்தேன். அந்த தலைமுறைகள் மாறி மாறி வந்து இப்பொழுது துரியோதனன் என்ற மோசமான அரசன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் தான் இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுகிறான். எனவே நான் அவனுக்கு எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லிவிட்டேன், சொல்லி பார்த்து விட்டேன். அவன் மாறவில்லை, என் அறிவுரைகளும் கேட்கவில்லை. ஆகவே நான் என்ன செய்ய முடியும்? அவனோடு சண்டை போடவா முடியும்? சண்டை போட்டு துரியோதனை வீழ்த்தவா முடியும்? அப்படி செய்தால் ஹஸ்தினாபுரத்தை எந்த சூழலிலும் காப்பேன் என்று சத்தியவாசகம் பண்ணி கொடுத்திருக்கிறேனே, சபதம் பண்ணி கொடுத்திருக்கிறேனே, அது என்ன ஆகும்? அந்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா? அந்த சத்திய வாசகத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா? எனவே நான் அர்ஜுனனோடு செய்த தவறு சுட்டி காட்டுவதை தவிர அவனுடன் போரிட முடியவில்லை. அவனுடன் போரிட்டால் நான் ஹஸ்தினாபுரத்தின் மீது போரிட்டதாகும். ஆனால் ஹஸ்தினாபுரத்தை காப்பேன் என்று சத்தியவாசகம் பண்ணி கொடுத்தவன் நான். அப்படி சத்தியவாசகம் பண்ணி கொடுத்து விட்டு இப்போது அந்த ஹஸ்தினாபுர ராஜா மேல் போர் கொடுப்பது சரியா? அவன் தவறானவனாக இருக்கிறான், அவன் கோணல் புத்தியாக போய் கொண்டிருக்கலாம்.
ஆனால் நாம் செய்த சத்தியம் சத்தியவாசகம் என்ன ஆவது? நான் அதை காப்பாற்றினேன், அதுதானே எனக்கு பெருமை. சத்தியவாசகம் செய்து கொடுத்தால் அதை காப்பாற்றினேன் என்று பெருமை தானே தவிர அதற்காகவா எனக்கு தண்டனை என்று கேட்கும் பொழுதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், அதுதான் இங்கே மெசேஜ், அதுதான் இங்கே சொல்லப்படும் தகவல். என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாதிரி நீ அஸ்லாமம் காக்குறேன், அப்புறம் எந்த அரசம் இருந்தாலும் அதை காத்து இந்த நாட்டுக்கு அரணா இருக்கேன், இதெல்லாம் லோ லெவல் சத்திய வார்த்தைகள். ஏன்னா இது நாட்டுக்கு நாடு மாறும், இது காலத்துக்கு காலம் மாறும். மனிதர்களுக்குள் செய்து கொள்கின்ற ஒப்பந்தம், கான்ட்ராக்ட்ஸ், இதெல்லாம் சத்தியவாசகம் உங்களுக்குள் செய்து கொள்வது. நாளைக்கு மாறிவிடும், காலம் மாறினால் மாறும். ஒரு நாட்டுக்கு ஒன்றாகவும் இன்னொரு நாட்டுக்கு ஒன்றாகவும் இருக்கும். ஆனால் என்றும் மாறாத சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு பெண் இப்படி இழுக்கப்பட்டு வந்து, கூந்தலை பிடித்து இழுக்கப்பட்டு வந்து நடுக்கூடத்தில் அரச சபையில் நிர்வாணப்படுத்தப்படுவதை குற்றம். இது இறைவரை சட்டம். எனவே இது என்ன சட்டம் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா அது மேலான தர்மம். இறைவ தர்மம் தான் மேலான தர்மம். இந்த அஸ்தினாமத்தை காப்பேன் என்று சொல்லிவிட்டு நீ இருந்தது கீழான தர்மம். ஒரு பெண் மகள், பெண் ஒருத்தி, அது வீட்டுக்கு விலக்காகி இருக்கும் நேரம் அது. அந்த நேரத்தில் அவளை இந்த மானபங்கப்படுத்துவதற்கு வேலை ஒழிக்கக்கூடாது என்பது மேலான தர்மம். அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது மேலான தர்மம். எனவே கீழான தர்மம் முக்கியமா, மேலான தர்மம் முக்கியமா என்றால் கண்டிப்பாக மேலான தர்மம் தான் முக்கியது, இறைநிலை தர்மம். அப்போது கீழான சத்தியவாசகத்தை விட்டு விட்டிருக்க வேண்டும். ஆனால் மேலான தர்மத்தை மறந்து கீழான தர்மத்தை கொடுத்து தொங்கிக் கொண்டிருந்தாயே படுபாவி, இவ்வளவு பெருமை பெற்றவன் நீ, பிதாமகன், பீஷ்ம பிதாமகனாச்சு, ஏன் அப்படி செய்தார்? மேலான தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லையா அவனுக்கு என்று அவர் கேட்பதாக மகாபாரதத்தில் ஒரு காட்சி வருவதை நான் இங்கே சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அப்படி செய்யும் பொழுது திருமணத்தில் செய்து கொடுத்த சத்தியம் நமக்கு உள்ளது, மக்களுக்கு நடுவில் உள்ளது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம். பொண்ணை தள்ளிட்டு கல்யாணம் பண்றவனும் உண்டு, அவன் எந்த சத்தியம் பண்றான், பல விதம் இருக்கிறது. எனவே அது கீழான தர்மம். மேலான தர்மம் என்ன? அதுதான் பார்க்க வேண்டும். ஞானபிதா அவர்கள் சித்தர்வதத்திலே 5ஆம் அத்தியாயத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை பற்றி. சத்தியம் என்பது நிலையானது, சத்தியம் என்பது அழியாதது, அது உள்ளே இருப்பது. சத்தியம் ஒன்றுதான், அது என்றும் மாறாதது. அது நமக்குள்ளே பிரம்மமாக இறைநிலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்குள்ளே சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்துவிட்டு கொண்டாட்டிக்கு கல்யாண வாழ்வு சத்திய பிரமாணம் சொன்னால் அது சரியல்ல. இது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே அந்த சத்தியம் செய்ய வேண்டாம், கல்யாணம் ஆகாது என்று சொல்லியிருந்தால் கல்யாணம் ஆகணுமே என்று சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்திருப்பார் கண்டிப்பாக. ஏனென்றால் அது நிர்பந்தத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியவாசகம். கல்யாணம் ஆகணும், அதுக்காக ஒரு நிர்பந்தம், அதுக்காக சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தது. ஆனால் சித்த வித்தை சத்திய பிரமாணம் வந்து தானே முன் வந்து எடுத்தது. எது சிறந்தது, எதை கைவிட வேண்டும் என்று ஒரு நாம் சிந்திக்க வேண்டும். திருமணத்தில் நாம் எப்படி செய்த சத்தியம் கொடுக்கிறோம் என்றால், இங்கே திருமணத்தில் சொல்லும் பொழுது ஐயர் சொல்ல சொல்ல நான் அதை வழிமுடிந்து ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்துமே. அது என்ன சத்திய பிரமாணம்? வேலை சொன்னேனே, அதுதான் என்னுடைய பிராணம் உள்ளவரை உன்னை காப்பாற்றுவேன் என்று. அதுக்கப்புறம் பிராணம் உள்ளவரை உன்னை காப்பாற்றுவேன் என்று. அந்த பிராணம் என்பதுதான் இங்கே அடிப்படையான விஷயம். தீர்ப்பு சொல்வதற்கு பேசிக் என்று சொல்றான். அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆன்மீக பாதையில் சித்த வித்தை வாங்கும் தருணத்திலே சத்தியவாசகம், அது நாம் இந்த முதல் மனதாலும் வாக்காலும் கருமத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன், நிரபராதியின் ஆத்மாவை சாட்சி. இந்த விரோதம் என்ற வார்த்தை 1000 அர்த்தங்கள் உள்ளது.
இந்த தத்துவார்த்தம் விரோதம் அப்படி என்பது அந்த பிரம்மத்துக்கு, அந்த இறைநிலைக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லாமே சத்தியத்துக்கு விரோதமாக, அதுதான் விரோதம். அடுத்தவருக்கு காரணத்தோ பணியாளர்களுக்கோ விரோதம் அல்ல. அந்த விரோதம் என்பது பிரம்மத்திற்கு விரோதம், இறைநிலைக்கு விரோதம். விரோதமாக செயல்படக்கூடிய எல்லாமே சத்தியத்திற்கு விரோதமாகத்தான் வருகிறது. அதனுடைய தத்துவார்த்தம் என்ன என்று பார்த்தால், சதா சர்வ காலமும் நாம் அந்த சித்த வித்தியிலேயே இருக்க வேண்டும். ஸ்தலத்தில்தான் அந்த ஜீவன், மனம், பின்னர் அகங்காரம் எல்லாமே ஸ்தலத்துக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. பிரம்ம மந்திரத்தை கட்டி திறந்து இறைநிலையோடு இருப்பதற்கான அந்த முயற்சியில் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதான் அந்த 5ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். அதுவும் அந்த இதுவரை யாரை முன்னிறுத்தி நாம் சத்தியம் பண்ணுகிறோம் என்றால், யாரை முன்னிறுத்தி சத்தியம் பண்ணோம்? ஒரு ஐயரையோ இங்கே குடித மக்களையோ அல்ல. நம்முடைய பூர்வ மத்தியில் ஆதித்ய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனிடத்தில் தான் நாம் முன்னிறுத்தி சத்தியம் செய்திருக்கிறோம். நம் ஜீவனுக்கு சத்தியம் செய்துவிட்டு சிறு சிறு காரணங்களுக்காக நாம் நமக்குள்ளே இருக்கிற சட்டத்தை வைத்துவிட்டு அதை விடுவதா இதை தொடர்வதா சிந்திக்க வேண்டும். சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்துக்கான சத்தியத்தை அடைவதற்கான முயற்சி இருப்பது அல்லாது உலக விஷயங்களில் பந்தப்பட்டு மனதிற்கும் அகங்காரத்திற்கும் ஆட்பட்டு வெளி உலக விஷயங்களை பற்றி பிடித்து மாண்டு போவது 2 விதமான விஷயங்கள் இருக்கின்றன. இதில் எதை தீர்மானித்தாலும் அந்த ஜீவன் ஒன்றுமே சொல்ல போவது கிடையாது. ஒன்று, நான் மாயையில் அகப்படப் போகிறேன், உலகத்தை பந்தத்தில் சிக்கப் போகிறேன் அப்படின்னாலும் அந்த ஜீவன் தன்னை இழந்துதான் அதை செய்கிறது. இல்ல, 2, எனக்கு இறைநிலை வேண்டும், மோட்சம் வேண்டும் அப்படி என்றாலும் அதுக்கும் அந்த ஜீவன் ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப இதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம், பொறுப்பு நம்மிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு தேவையானது இறைநிலையா மரணமா, இதை தீர்மானிக்க வேண்டியது. இங்க மரணம் என்பது சாவு என்பதை குறிக்கிறது. இதை தீர்மானிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் நம்மிடம் இருக்கிறது. அதனால் இங்கேதான் ஒரு இதுதான் உண்மையான சத்தியவாசகம் என்று சொல்லுவது. இது அல்லாத வெளியில் செய்த அனைத்து சத்தியமும், வெளியில் செய்த அனைத்து சத்தியமும் அசத்தியமே. வெளியில் செய்த அனைத்து சத்தியமும் அசத்தியமே, நிலையில்லாத தன்மையில் இருக்கக்கூடியது. அதனால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனின் உதவியாலே ஈஸ்வரனோடு ஐக்கியமாவது இந்த சத்தியத்தை உணர்வதே உண்மையான சத்தியமாக இருக்கிறது. இதுதான் சத்தியத்திற்கான வழி, இதுதான் சத்தியத்திற்கான விளக்கம், இதுதான் ஞானவிதா நமக்கு சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுதான் நம் வாழ்க்கை. இதை நாம் உணர வேண்டும். சோட்டா சத்தியம் செய்தேன், கல்யாணம் பண்ணிக்கும் போது அதை சத்தியம் செஞ்சேன், இது சத்தியம் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டு ஆன்ம நஷ்டம் ஏற்படுத்தினால் ஜீவன் நெடிய வாழ்வு இருக்கிறதே, அதை பார்க்க வேண்டாமா? ஒருவர் விரும்பவில்லை என்பதற்காக நாம் நாசமாக போக வேண்டாமா? அதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். எனவே இப்பொழுது கேள்வி வருகிறது. அதெல்லாம் இருக்கட்டும். சித்தர்களுக்கு வந்தவர்களுக்குத்தான் ஞானவிழா இந்த 5ஆம் அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம் சொன்னதெல்லாம் தெரியும். ஆனால் பிராமிஸ் பண்ண கூட்டுவதற்கு இல்லையா, அதை கவனிக்கணும் இல்லையா என்று முதலில் பார்த்தோம். 2வது, 2மே சித்தவிதியை எடுத்தாலும் ஒருவர் பேருக்கு ஜபம் பண்ணுவது, இன்னொருத்தர் சதா புனாயனம் அதே சமயம் கிரியெல்லாம் நிலைக்கு செல்ல பண்ணுவதற்கால் அங்கேயும் ஒரு இடைவெளி இருக்கத்தான் செய்யும். ஞானவிதா சொல்கிறார், ஏன் திருமணம் பண்ணும்போது தம்பையா வர வேண்டும் என்று சொல்கிறார்? ஒருவர் எடுத்து இன்னொரு எடுக்கவில்லை என்றால் வியாதி வரும் என்கிறார். வியாதி உடம்பில் வரும். எனவே அதை அப்படி இருக்க வேண்டும் என்று ஞானபிதா சொல்கிறார். ஞானபிதா என்று சொல்வது அந்த வியாதி என்பது என்ன, அதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வியாதி என்பது இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, சாதாரண நிலையில் உள்ளவர்கள், சுத்தலத்தை கட்டியவர்கள் அல்ல. கெட்டித்தன்மை இல்லாமல் நீர்த்தன்மை இல்லை என்றாலும் கெட்டித்தன்மைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு
அந்த வியாதி என்பது காய்ச்சல், தலைவலி அல்ல, துர்குணங்கள், அபிமானங்கள், அவைகள் தான் வியாதி என்று சொல்லுகிறார். அந்த நிலையில் நாம் இதை பார்க்க வேண்டும். எனவே சித்தவித்தை எடுத்தவர்கள் இருவரும் என்றாலும் கூட அவர்கள் படிநிலைகளில் அதிகமான வித்தியாசம் இருந்தால் அங்கேயும் வியாதி. எனவே ஒன்று நாம் வீட்டை விட்டு போய்விட வேண்டும். வெளியே சொல்றதுதான் சொல்லியாச்சு. லிமிட் எக்ஸிடம் எக்ஸாஸ்டட் எல்லாமே நடக்காது. அவ்வளவுதான். இல்லாம பண்ணியாச்சு. ஆனால் நாம் திருமண சத்தியத்தை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீட்சை சத்தியத்தை விட்டுவிட வேண்டும் சூழல்களுக்கு வேறு வழி இல்லை என்றெல்லாம் லோக்கல் பஞ்சாயத்து, சொந்தக்காரங்க பஞ்சாயத்து எல்லாம் பண்ணியும் நிலைமை இப்படிதான் இருக்கிறது. நானா சித்த வித்தையா? இந்த கேள்வி வந்துவிட்டால் ஒன்று நான் வெளியே போக வேண்டும், இல்லை அவள் போக வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? நாம் வெளியே போய்விட்டால் அங்கும் சிசிய பிள்ளைகள் அது என்று ரமண மகரிஷி கூட்டம் கூடிய வருத்தப்பட்டாரே, அதே போல் ஆகிவிடும். இல்லை, நான் உள்ளே இருக்கிறேன், அவளை துரத்தி விடுகிறேன். ஒரு கொடூரமான முடிவு எடுத்தால் பிராமிஸ் பண்ணி கூட்டுகிறான். அவளுடைய தூண் ஆசை, அவளுக்கு எதிர்பார்ப்பு, அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். தவறு என்று தவறு ஆனால், எனவே அவளை வெளியே அனுப்ப வேண்டாம். இப்ப என்ன செய்யும்? ஒரு இடியாப்ப சிக்கல். நான் போவதா, அவளை பரத்தி விடுவதா? ஆனால் நான் இறைவனை அடைய வேண்டும், இறைவன் ஈஸ்வரனுக்கு செல்ல வேண்டும், ஜீவை ஐக்கியம் ஆக வேண்டும். இந்த பிறவி போய்விட்டால் அடுத்த பிறவியில் யார் மனைவியோ, யார் தந்தையோ, யார் தானோ, இப்படியே ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு மனைவி சொல்வதை கேட்டுக்கொண்டு நாசமாக போக முடியுமா? நேரம் வேண்டாமா? மனிதனாக பிறந்தவருக்கே சொல்லலாம், நான் அந்த மனிதனாக பிறந்தவருக்கு முன்னேற வேண்டாமா? இப்ப ஒரு கேள்வி வருகிறது, யாரை வெளியே அனுப்புவது என்று. இந்த கேள்விக்கு ஒரு நல்ல வழி சொல்லுமாறு சொல்லி, அந்த வழியை சொல்லி நிறைவு செய்யுமாறு திரு பாலன் ஐயா அவர்களை நான் பக்தி விசுவாசம் கேட்டுக்கொள்கிறேன். திரு குருபானந்த சுவாமி பேர் என்று பகவான் நடத்தி வருகிறார். அனைவரும் அறிந்ததே. அவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை, நம்முடன் ஒருமுகமானார். அவர் ஒரு உண்மை சம்பவம் என்று விளக்கி சொல்லி நம்மை இந்த ஒரு கடைசி நான் எழுப்பிய கேள்விக்கு, நாம் இருப்பதா அவள் இருப்பதா, வீட்டுக்கு ஒருவரை பரப்பிவிட்டு ஒருவர் இருக்கலாமா என்ற ஒரு கேள்விக்கு ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து பாலன் ஐயா அவர்கள் நம்மை தெளிவுபடுத்துவார். தெளிவுபடுத்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். பாலன் ஐயா அவர்களை பேசுமாறு வைத்து அமைகிறேன். ஐயா இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நமஸ்காரம். ஸ்ரீ மகா குருவானந்த சுவாமியோட தர்மத்தில் செயல்படுற பாலன் பேசணும் இல்லையா? ரமேஷ் ஐயாவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அவரு ஏற்கனவே என்னை பேசும்படி கேட்டிருந்தாரு. கொஞ்சம் காலம் எடுத்துட்டு நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயா வந்து எப்படியாவது நீங்க கொஞ்சம் பேசணும்னு கேட்டு இணங்க நான் இப்போது இங்க சத்சங்கத்தில் இருக்கிற அத்தனை அங்கத்தினர்களோடும் இணைஞ்சு என் கருத்தை தெரிவிக்கிறேன். ராமச்சந்திரன் ஐயா 2 விதமான பிரச்சனைகளையும் வச்சிருக்கிறாரு. ஒண்ணு மனைவியா, இல்லை சித்த வித்தையா. நான் கொஞ்சம் சுருக்கமாவே பேசணுங்க. சித்த வித்தை அப்படிங்கிறது உங்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய வழிமாற்றம். மனைவி என்பது உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வழிமாற்றம். சத்தியம் செய்து மனைவிய எடுத்துக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு. அதுபடி நடக்கணும்னு கேட்டிருக்காரு. அதுவும் சரிதான். சரி, இங்கேயும் சத்தியம் இருக்கிறேன், இதன்படி நடக்க வேண்டாமா அப்படின்னு யோசனையை வச்சு பேசியிருக்காரு. ஐயா, நான் என்னுடைய கருத்தை இதிலிருந்து தொடங்குகிறேன். என்னிடம் வந்த ஒருத்தருடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு நபர் என்னிடம் வாசியோகம் எடுக்க வந்தார். ஐயா, நான் வாசியோகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆசனத்தை தேர்வு பண்ணி வந்திருக்கிறேன். அதனால நீங்க எனக்கு வாசியோகம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதற்கு நான் ஐயா, நீங்க வாசியோகம் எடுக்க வந்தது சரிதான். ஆனா இதுல சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நான் வாசியோகம் காட்டி தர முடியும் அப்படின்னு. என்ன சட்டம் ஐயா அப்படின்னாரு. உலால் உண்ணக்கூடாது, ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடாது, பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த வாசியோகம் காட்டி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு தெளிவுரை கொடுத்தேன். ஐயா, நான் எல்லா ஆசிரமத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா நிர்வாகிகளையும் அனுப்பி கேட்டுட்டேன். எல்லாரும் ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது, நான் ஏன் வாசி எடுத்துக்க கூடாது? இதுல ஏதாவது வேறு வழிபாடு இருக்கா? வேறு விதமான முறை இருக்கா? அது இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களோட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு. நீங்க கணவன் மனைவி 2 பேரும் வந்தாதான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எனக்குள் இறைவன் இருக்காரு, என் மனைவிக்குள் இறைவன் இருக்காரு, ஏன் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் இருக்காரு, உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்காரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். ஆனா என் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை சந்திக்கிறதுக்கு தற்சமயம் விருப்பம் இல்லை. அதனால நான் எடுக்காமையே காத்திருக்கணுமா? அதாவது என் மனைவியை கூட்டிட்டு வந்தாதான் நான் இறைவனை அணுக முடியும் நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க. நான் இறைவனை காணாமையே மரணத்துக்கு போயிடணுமா? எனக்கு சரியான பதில் சொல்லுங்கய்யா. இல்ல வேறு என்ன வழி இருந்தாலும் அதுவும் சொல்லுங்க, என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உரையாடுகிறார். அதுக்கு நான், சபாஷ், நீங்க அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஆழ்ந்த கேள்விதான் இது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதன் பிரகாரம் நீங்க நடக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த கேட்டேன். கேளுங்க ஐயா, என்னால் முடிஞ்சா நான் கடைப்பிடிக்கிறேன். நிச்சயமா என் வாசியோகம் எடுத்துட்டு தான் போகணும்னு முடிவோட இங்கே வந்திருக்கிறேன். எல்லா பக்கமும் போய் தோல்வியை சந்திச்சுட்டேன். இங்கேயாவது எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன். கேள்வி கேளுங்க அப்படின்ட்டாரு. அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. உன்னோடு ஒத்துழைக்காத மனைவி உங்களுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை தொடர்புதான் உங்களுக்கு முக்கியம். விருப்பம் இருந்தா உங்க மனைவிதான் முயற்சி பண்ணி மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை தொட்டு பூர்த்தி ஆக்கிக்கணும். அதனால உங்க மனைவி இந்த இறைவனை தொடரக்கூடிய தகுதிக்கு வரலன்னா உங்க மனைவியோடு இருக்கக்கூடிய உறவை நீட்டிக்கலாம். அதாவது நான் சொல்லக்கூடிய கருத்து, உடலுறவு இல்லாமல் நீ குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா, உடலுறவு கொள்ளாம நீ 2 பேரும் இணைஞ்சு வாழக்கூடிய தகுதி நீ உனக்கு மட்டும் இருந்தாலே நிச்சயமா அது சட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு. ஏன்னா இந்த நோய் அப்படிங்கிறது உடலுறவு மூலமா தான் பரிமாற்றம் ஆகுது. சித்த வைத்து எடுத்தவங்களும் சித்த வைத்து எடுக்காதவங்களும் உடலுறவு கொண்டா அதுல நோய் இடம் மாறுது. அதனாலயா என்னுடைய குரு, என்னுடைய ஆசான் குருவரானந்தாவும், என்னுடைய அவரு மேல இருக்கக்கூடிய சிவானந்த பரமேஸ்வர ஐயாவும் போட்ட சட்டத்தை நாம் ஏற்கக்கூடாது. என்றாலும் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழியை நான் சொல்லியிருக்கிறேன். உடலுறவு கொள்ள மாட்டேன், என் மனைவி இந்த சித்த வித்தையை எடுத்துக்கொள்ளும் வரை என் மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா எனக்கு கடவுள் தான் முக்கியம், எனக்கு மற்றது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்கறது தயாராயிட்டாரு.
அதனால அவருக்கு நான் சரி வாங்க நான் உபதேசம் கொடுக்குறேன், ஆனா ஒரு கருணையின் அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஐயா. என்ன கருணைனா, ஒரு உயிர் உன்னதமான நிலை அடையிறதுக்கு ஒரு தவற செய்யலாம். அத வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருக்குறள் எண் 292 பொய்மையும் வாய்மை எடுத்து புரதியிருந்த நன்மை பயக்கும் எண்ணில். இதனுடைய சுருக்கமான கருத்தை சொல்லணும் இல்லையா? ஒரு பொய்ய நீ சொல்லியாவது ஒரு உயிரை நீ காப்பாற்ற முடியும்னா நீ அந்த பொய்ய சொல்லு, அதுதான் உண்மைன்றாரு. அப்ப உண்மைக்கு என்ன அர்த்தம்னா, உயிர் காப்பாத்துனா பொய் சொன்னா தப்பில்ல, அந்த பொய் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை வருது. அதன் அடிப்படையில இந்த ஜீவன், என்னிடம் மனுஷிய ஜீவன் ஆனந்தம் அடையணும், மோட்சம் அடையணும். அதனால அவர் மனைவியை எடுக்காமலேயே நாம் அவருக்கு வழி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து கருணையின் அடிப்படையில நான் ஒருத்தர் காட்சி கொடுத்தனுங்கய்யா. இந்த கருணை எனக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு கொடுக்காது. ஏன்னா நம்முடைய பிதா குருவரானந்த சாமி ஆகட்டும், சிவானந்த பரமேஸ்வரர் ஆகட்டும், கருணை அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால இந்த கருணையினால எனக்கு எந்த தொந்தரவும் வராது. ஆனாலும் உடலுறவு மட்டும்தான் கொள்ளக்கூடாது. ஆனா குடும்பத்திலே இருந்து இயங்கிக்கோங்க. நீ சம்பளம் வாங்கி கொண்டு மனம் கேட்டு கொடுங்க, மனைவி ஆக்கின சாப்பாடு கூட எடுத்துக்கோங்க. நீங்க குடும்பத்தை விட்டு போக வேண்டாம். ஆனா குடும்பத்திலே இருந்துகிட்டு உடலுறவு மட்டும் வைக்காம வாழுங்க. அந்த சக்தியும் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்துல நீங்க எடுத்த பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும். அதனால இந்த பயிற்சிக்கு நான் தயாராயிட்டேன், கொடுத்துட்டேன். அவர் பயிற்சி எடுத்துட்டு போனாரு. 3 மாசம் ஓடிச்சுங்க. 3 மாசம் கழிச்சு மனைவியோட வந்தார். ஐயா நமஸ்காரங்க, நான் மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஏங்கய்யா அப்படின்னு. இல்லைங்கய்யா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால வித்தை எடுத்துட்டாவது என்னுடைய எதிர்பார்ப்பை சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஐயா. அதனால எனக்கு 2 பேருக்குமே பயிற்சி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ரைட்டு, சரி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன சத்தியத்தை சரி நீங்க 2 பேரும் எடுத்ததுனால இயல்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். இதுதாங்கய்யா என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒன்று. இது மகான்கள் கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. இன்னும் கூட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்றதுக்கு முயற்சி பண்ணணுங்க ஐயா. ராமானுஜர் ஐயா குரு கிட்ட ஒரு சத்திய வாசகமும் நீண்ட நாள் வாழக்கூடிய மந்திரமும் கேட்டு வாங்கினாரு. அந்த குரு கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்திய வாசகத்தை அந்த மந்திரத்தை கத்துக்கிறாரு. அந்த மந்திரத்தை கத்துக்கிட்ட உடனே வெளியே வர்றாரு. குரு கிட்ட கத்துக்கிட்ட மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சதா சொல்லிட்டு அந்த நினைவிலேயே நீ இருந்துட்டு அந்த மூச்சிலேயே நீ இருந்துட்டு உனக்கு மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த மந்திரத்தை வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்தது நேரா கோயில் மேல ஏறாரு. கோயில் மேல ஏறி மகாஜனங்களே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அங்க பெரிய வீதியா இருக்கிறதுனால எல்லாரும் சாமி என்ன சொல்றாராம கேட்கலாம்னு கூட்டம் கூட்டிட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சதா உச்சரிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வாழ்நாள குறைபாடு வராது, நீங்க நிம்மதியா வாழ்வீங்க, நீங்க மோட்சத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சதா நீங்க உச்சரிச்சுட்டு இருங்க, இது உங்களுக்கு பெரும் பலனுண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்ட குரு
வந்து பாக்குறாரு. வந்து பார்த்து ராமானுஜரை இறங்கும்படி சொல்லி அவர் ராமானுஜரை கூப்பிடுறாரு. ராமானுஜர் இறங்கி வந்து, என்னப்பா நான் சொல்லும் போது என்ன சொன்னேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்னா உன் மண்டை வெடிச்சிருன்னு சொல்லி அனுப்புனேன், அப்படி இருந்து நீ வந்து சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா போனா நான் ஒட்டுந்தான் போவேன். நான் சொன்ன மந்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா அவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. நான் ஒட்டும் தானே மரணத்துக்கு போறேன். பரவாயில்லைங்கிற முடிவுல தான் ஐயா சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. அப்போ அந்த குரு பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்ல விசுவாசத்தோட மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு இத சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொன்ன மந்திரத்தை, சரி இனிமேல் உனக்கு எந்த கெடுதலும் வராது, நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்லிட்டு ராமானுஜரோட குரு வாழ்த்திட்டு போயிடுறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நன்மை செஞ்சா அது பொய்யா இருந்தாலும் கூட அது மெய்யா மாறிடும். அது வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, ராமானுஜருடைய அனுபவத்திலையும் நாம் பார்க்கிறோம். இதை வச்சு நான் சொல்ற வந்த கருத்து என்னன்னா, சித்த வித்தை சட்டப்படி கணவன் மனைவி 2 பேரும் வந்தால்தான் பயிற்சி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு நம்ம பயிற்சியில இருந்தா, சதா பண்ணிட்டு இருந்தா, மனைவியும் பயிற்சி எடுக்காத மனைவியும் நம்மளோட இணைஞ்சு வந்து சேர்ந்துக்குவாங்க. இந்த ஒரு நல்ல கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் செஞ்சது குற்றம்னு கூட எல்லாரும் நினைக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மகான்களுடைய ஆதாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி நிரூபிக்கிறேன். ஐயா இன்னொரு கருத்து, என்கிட்ட ஒரு நபர் வந்தாரு. அவர் சுகர் பேஷண்ட். எப்ப பார்த்தாலும் அவருக்கு நோய் தீரவே இல்லை. எல்லாத்திட்டையும் நோய்க்கு உண்டான மருந்து கேட்டாரு, மருந்து சாப்பிட்டு பார்த்தாரு, குணமாகல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நீ அந்த பிராணாயாமம் பண்ணா நோய் போயிடும் சொல்லியிருக்காங்க, நீ பிராணாயாமம் பயிற்சி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாரு. என்கிட்ட வந்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாறினாரு. ஐயா எனக்கு வந்து சுகர், இந்த சுகர் போறதுக்கு இந்த சித்த வித்தை உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து சொன்னாங்க. அதனால பயிற்சி எடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஐயா சட்டம் இருக்கு, சட்டப்படி நீ நடந்தாதான் பயிற்சி கொடுக்க முடியும், மனைவியும் வந்தாதான் பயிற்சி, இல்லைன்னா கொடுக்க முடியாது. எங்க குருமார்களுடைய கருத்து இது, அதை நான் கடைபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா நான் நோய்வாய்ப்பட்டதுனால என் மனைவி என்னோட சேர்றதில்லை, ஆனா ஒரே குடும்பத்துல தான் இருக்கிறோம். எனக்கு எந்த விதத்திலையும் உதவி பண்றதில்லை. நான் தனியா இருந்துட்டு இருக்கிறேன், வேலைக்கு போறேன் அல்லது வேலைக்கு போகாம இருக்கிறேன். என் மனைவிக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லை, என்னை பிடிக்கிறது இல்லை. அதனால நான் எப்படியாவது ஏதாவது ஒரு பயிற்சி மூலமா நான் குணமடையணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துக்காக உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். ஏதாவது எனக்கு பண்ணி கொடுங்களையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டுதல் வச்சாரு. கொஞ்சம் யோசிச்சேனுங்க. என்ன யோசிச்சேன்னா, அடே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லலாம், அதுதான் மெய்ன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதே சத்தியத்தை தான் நான் சொன்னேன். ஐயா நான் வாசி கொடுக்கறதுக்கு முன்னாடி சத்திய வாக்கு வாங்குவேன். அந்த சத்திய வாக்கு என்னன்னா, என் மனைவி இந்த சித்த வித்தை எடுக்கும் வரை உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்திய வாக்கு வாங்கிட்டு, மற்றபடி நம்ம அனுதினமும் உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மனதாலும் வாக்காலும் கர்மாவாலும் சத்திய விரோதமாக யாரொன்றும் செய்ய மாட்டேன், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படிங்கிற சத்தியத்தை வாங்கிட்டு, ஐயா நீங்க வந்து மூச்சிலையும் உயிரை இழக்கக்கூடாது, பேச்சிலையும் உங்க உயிரை இழக்கக்கூடாது, உங்க நினைவிலையும் உங்க மூச்சை
உங்க உயிரை இழக்கக்கூடாது. அதனால சதா பிராணாயாமம் பண்ணு, சதா யோகாசனம் பண்ணு அப்படின்ட்டு முறையா அவருக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பி வச்சேன். ஆனா அவர் மனைவி வரல. அவரும் கொஞ்ச காலத்துல தவறிட்டாரு. அதுக்கு என்னால எந்த அவரோட போய் இணைய முடியல. அவரும் கொஞ்ச காலம் என்னோட தொடர்பு வைக்கல. நடந்து முடிஞ்ச பின்னாடிதான் தகவல் வருது, அவர் உயிர் இழந்த பின்னாடிதான். ஆனா நான் வருத்தப்பட்டேன். பயிற்சி எடுத்தும் கொஞ்சம் தவறிட்டாரு அப்படின்ட்டு. ஆனாலும் என் மனசாட்சிப்படி ஒரு உயிர் பிழைக்கட்டும் அப்படிங்கிற கருத்தோடு தான் பயிற்சி கொடுத்தேன். இது என்னுடைய அனுபவம் ஐயா. இத குற்றம்னு சொன்னாலும் கூட என் மனசாட்சிப்படி இது குற்றமா எனக்கு தோணல. உயிரை காப்பாத்துறதுக்காக நாம பயிற்சி செய்யலாம். அதுல சட்டமும் பாதிக்க கூடாது. நான் சொன்ன கருத்தை எல்லாரும் யோசிச்சு பாருங்க. சட்டம் என்ன சொல்லுதானா 2 பேரும் வந்தாதான் பயிற்சின்னு சொல்லுது. இதுல நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, கணவன் விருப்பப்படுறாரு, மனைவி விருப்பப்படல. முதல் முறையா அவர் சொன்னாரே, நான் விரும்புகிறேன் இறைவனை அடைய, என் மனைவி விரும்ப மாட்டேங்கிறாள் இறைவனை அடையா, என் மனைவிக்காக நான் உயிரிழக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதை மனசுல வச்சு ஒரு காரணியத்துல சத்தியவாசத்தை வாங்கி, மனைவியை தொடமாட்டேன் என்று சத்தியவாசத்தை வாங்கி, ஆனாலும் அவளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு நீங்க வாழணும் சத்தியவாசத்தை சொல்லி அவர் பயிற்சி கொடுத்தனுங்கய்யா. அதனால இப்போ ராமச்சந்திரன் ஐயா பேசின கருத்துக்கள்ல இது பொருந்தும் நான் நம்புறேன். உயர்ந்தது சத்தியம், தாழ்ந்தது அசத்தியம். அவர் சொன்ன உதாரணம் ரொம்ப மிகச் சிறப்பா இருந்ததுங்கய்யா. இப்போ கிருஷ்ணர் சொன்னதும் அந்த மகாபாரதத்துல நிகழ்ந்ததும் அவர் விரிவா சொன்னாரு. அந்த விரிவுரையில தாழ்ந்தது புற உலகம், உயர்ந்தது அக உலகம், அதாவது இறைநிலை. அவர் ரொம்ப சிறப்பா உதாரணம் காட்டி பேசியிருக்காரு. அவரை ரொம்ப வாழ்த்துறேன். அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தோடு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாம் இந்த சத்தங்கம் ஏற்பாடு செஞ்ச ரமேஷ் ஐயா பல பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து பல பேரையும் பேச வச்சு நல்ல விதமா வழிநடத்திட்டு இருக்காரு. ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்குது. இதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறது என்னன்னா, சத்தங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே தியானம் பண்ணிட்டே இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தங்கம் ஆரம்பிச்சிடுங்க, நான் மேல்நிலையிலேயே நினைவு வச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பவே எனக்கு ஒரு ஆனந்த நிலை உள்ளே உருவாகும். அதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டிட்டு, நீங்களும் சத்தங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்க உள் சுவாசத்துல இருங்க. அதுல எந்த பாதிப்பும் வராது, நல்லதுதான் வரும். இன்னும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். இதில் கலந்து கொண்ட அத்தனை ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்லி, வணக்கமும் சொல்லி, ரமேஷ் ஐயாவுக்கும் ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் நன்றியும் வணக்கமும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீது இல்லாத சொல்லலாம், பொய்யாமொழி சொல்லலாம். இப்போ நீங்க இங்க சொன்ன கருத்துக்களை அடியேன் சொல்வதை விட நீங்கள் சொன்னார் மக்கள் உங்கள் திருவாயால் கேட்டால் நன்மை பல உண்டு என்று எண்ணினேன். யார் பேசினால் என்ன, மக்கள் பலம் பெற வேண்டும், அதுதான் முக்கியம் என்று எண்ணினேன். உடனே நேற்று ரமேஷ் ஐயாவை கலந்து கொண்டு அவரது முன் அனுமதி வாங்கி உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நீங்கள் உடனே சம்மதித்து இப்போது இங்கே பேசி மக்கள் நலம் பெறுவதுதான் முக்கியம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இங்கே உங்கள் கருத்தை தெரிவித்தீர்கள். எல்லோர் சார்பிலும் நன்றி சமர்ப்பிக்கிறேன். நன்றி ஐயா. நமஸ்காரம் ஐயா. ராமச்சந்திரன் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. இப்போ சாதாரண உலக மக்களுக்கு வேணா இது உலகம்ங்கிற ஒரு அவசியம், இதுல பேருப்புகள் அடையணும், பணம் காசு பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். நாம ஒரு உபதேசம்
வாங்குறோம் அப்படின்னு சொன்னா மனைவியோட சேர்ந்து போய் உபதேசம் வாங்குறோம். அந்த மனைவிக்கும் எது நிலையானது எது நிலையற்றதுன்னு சொல்லி புரிய வச்சுதான் நம்ம உபதேசம் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறோம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி இந்த இல் வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு தடையா இருப்பாங்க? அவங்க எப்படி உலக வாழ்க்கையதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளோட எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரி சொல்லு. அதாவது 2 பேரும் மறுபடியும் சொன்ன மாதிரி 2 பேரும் பயிற்சி எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் இருவரும் இருக்கும் படிநிலைகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் சொல்லி பிரச்சனை வருகின்றன. அப்படி எல்லாருமே கிடையாது. 2 பேரும் இதை எடுத்துக்கொண்டு இருவரும் சமமான அளவில் தவம் செய்தல் புரிந்து கொள்ளல் என்று இருக்கும் போது இந்த பிரச்சனையே வராது. இங்க விஷயமே அப்படி இல்லாமல் இருக்கும் போதுதான் அந்த பிரச்சனை வரும். அப்போது என்ன செய்வது என்று 2 பேரும் சத்திய எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு கணவனோ மனைவியோ அது கற்பூரம் கரைத்து போது போல சில நாளில் ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டால் இந்த பிரச்சனை வரும். ஆனால் நிறைய நபர்கள் அந்த பிரச்சனை இல்லாமல் ஒன்றாக ஒரே படியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அவ்வளவுதான். அப்போ நீங்க சொன்னது எல்லாமே சரியாக புரிதல் இல்லாமல் வித்தை வாங்கி பயணிக்கிறவங்க, இல்லைன்னா வித்தை வாங்காமல் பயணிக்கிறவங்களுக்கு மட்டும் தரும் இல்லைங்களா? ஒருவர் வாங்கி ஒருவர் வாங்காத ஒரு நிலை, இருவர் வாங்கினாலும் இருவர் இருக்கும் நிலை வேறு, படிநிலை வேறு. அதாவது ஒருவர் 10 நிமிடம் ஜபம் செய்து விட்டு எழுந்து விடுவார், ஒருவர் முறைப்படி சரியாக செய்வார். அப்படி பிரச்சனை கிடைக்கும். அப்ப 2 பேருமே சரியான புரிதல்ல அப்போனுடைய அந்த சித்தவேதம் படிச்சு சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில பயணப்படுறதுக்கு மேற்கொள்றவங்களுக்கு இந்த இல்வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. இல்லை, ஏன்னா இருவரும் சமமாக பயணித்தவர்களை பற்றி பேசியதாகவே ஆகாது. அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். இந்த வட்டத்தில் அவர்கள் விருப்பம் இல்லை. அது பிரச்சனை. எனக்கு இது சம்பந்தமா முதல்ல ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா சாமி சட்டத்திட்டங்கள்ல 2 பேரும் சேர்ந்து வந்துதான் உபதேசம் வாங்கணும். எதுக்காக அப்படின்னா ஒருவருடைய சக்தி உள்ளில் அடங்கிய மற்றொரு சக்தி வெளியில் வியாபித்து இருப்பதனால பலவித வியாதிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அந்த வியாதிகள் மனதளவில் உண்டாகக்கூடிய வியாதிகளா இல்ல உடல் அளவில் உண்டாகக்கூடிய வியாதிகளாங்கிற விளக்கம் அங்க இல்ல. ஆனா பொதுவாக வியாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து இருத்தல் அப்படின்னா அது ஸ்திரீ புருஷ சேர்க்கைங்கிறது மாத்திரம் கிடையாது. நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணும் போது கூட சேர்ந்தேதான் சில முடிவுகள் எடுக்கிறோம். சோ அத கூட நம்ம சேர்ந்து இருந்து வாழ்றதா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இதுல மனதளவுல இருக்கக்கூடிய வியாதியானாலும் சரி, உடல் அளவுல இருக்கக்கூடிய வியாதியானாலும் சரி, 2 பேருடைய சக்தி உள்ளிலே அடங்கி இருந்தால் அந்த பிரச்சனை வராது இல்லைங்களா? கண்டிப்பாக வராது. இப்போ நான் ஒரு வற்புறுத்தல் பேர்ல நான் ஏதோ ஒரு கெஞ்சி கேட்டோ இல்ல வற்புறுத்தியோ என் மனைவியை கொண்டு உபதேசம் சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அவங்க சரியா பண்ணல. ஆனா நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். வாரம் நான் நிலையங்களுக்கு போறேன், வாரம் மாதத்துக்கு நான் போறேன், நான் இன்வால்மெண்டோட இருக்கிறேன். இப்ப அவங்க உபதேசம் ஆகியிருக்கிறாங்க. அவங்க போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது கிடையாது, அசைவ உணவு உண்கிறது கிடையாது, ஆசிரமத்துக்கு கூப்பிட்டா வராங்க, நிலையங்களுக்கு கூப்பிட்டா வராங்க. ஆனா என்னுடைய அளவுக்கு அவங்களுக்கு அந்த உடன்பாடுகள் குறைவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த 2 பேருடைய சக்தியில உள்ளில் அடங்கக்கூடிய சக்தியினுடைய விகிதமானது வித்தியாசப்பட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதாவது எவ்வளவு 2 பேருக்கும் வேறுபாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனை இங்கே கூட 2 சமமாக இருந்து 50 நீங்கள் 50 நீங்கள் சொல்லுகிற மதம் 50 அவரது மனைவி 50 இது இருந்தால் பிரச்சனை 0. கணவன் மனைவி 0 இருந்தால் பிரச்சனைகள் அதிகம். 3வது கணவன் 50 மனைவி 20 10 இருந்தால் அது தமிழ்ல வர மாட்டேங்குது. சரிங்களா? அவர் மனைவி ரெடி இல்லைங்கிறார், இப்ப கணவன் ரெடியா இருக்கிறார். சோ அவங்க 2 பேத்துக்குள்ள பரஸ்பரம் அந்த 2 பேத்துக்குள்ள சமயோகம்ங்கிறது இப்ப இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல
அவங்களுடைய மனம் ஒற்றுமை தான் அங்க சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கு. கருத்து வேறுபாடு காரணமா. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உபதேசம் கொடுக்கலாமா வேண்டாம்? இது உணர்வு மட்டும் இஸ் நாட் தி டிசைடிங் ஃபேக்டர். நீங்களே சொன்னீங்க, இஸ் நாட் தி ஃபைனல் டிசைடிங் ஃபேக்டர், பட் இட் இஸ் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமே அல்ல. நீங்களே நீங்க சொன்னது நான் கருதுகிறேன். அப்போ 20 வயசானாலும் சரி 60 வயசானாலும் சரி உபதேசம் கொடுக்கறதா இருந்தா அது உடலுறவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது கணவன் மனைவிங்கிற 2 பேரும் அனுசரித்து சரியான புரிதலோட சரியான வகையில அவங்க பயணிக்கிறதுக்கு ரெடியான மாத்திரம் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாக பாதிப்பு அதை பத்தின ஒரு தெளிவு வரணும். இது ரொம்ப கரெக்ட் தான். ஆனா 20 வயதில் வந்து எடுத்தவர் அங்கே பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த ஆளு சமயம் என்பது ஆழ்டை போகமாவே இருப்பார் 20 வயதில். இந்த ஆளு ஆல்மோஸ்ட் இல்லாம இருப்பார். சமூகங்கிற ஒரு காரணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை வராது, மற்ற பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். உணவு அதாவது 20 வயசுல இருக்கிறவருக்கு கருத்து வேறுபாடு சார்ந்த பிரச்சனைகளும் வரும், உடலுறவு சார்ந்த பிரச்சனைகளும் வரும். 60 வயசுல இருக்கிறவருக்கு உடலுறவு சார்ந்த பிரச்சனை இல்லாவிட்டாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அந்த சார்ந்த பிரச்சனைகள் வரவே செய்யும். அது நேச்சுரலாவே குறைஞ்சு இருக்கு. 60 வயதாயும் ஆட்டம் போட்டா இதே கொஞ்சம் சொல்லுவது சந்தோஷம். இப்போ அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம வெயிட் பண்ணி உபதேசம் வாங்கலாமா இல்ல என்ன பண்றது? எப்படி அவங்க ஏதோ ஒரு வழி சொல்லுங்க. இப்ப மனைவி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எப்படி நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம நிலையங்களுக்கு ரெகுலரா வர வச்சு அவங்க புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். கூட இருக்கிற மனைவிய வந்து அவங்க உபதேசம் வாங்கிறதால அவங்க உத்வேகத்தோட செயல்பட வைக்கிறதுக்கு என்ன பண்றது? செயல்பட வைப்பதற்கு என்ன செய்யணும்னா பிராக்டிகலா உள்ள வழிகள். இது வந்து பேசும்போது இதை டச் பண்ணிருக்கேன். அதாவது அறிவுரை சொல்லலாம், அர்த்தங்களை வளர்க்கலாம், நம்முடைய ஆலயங்களுக்கு டூர் மாதிரி ஜாலியா அவங்க வழியில. அதாவது கணவன் மனைவியை மாற்ற வேண்டும் நினைத்தால் முதலில் அவள் வழியில் கணவன் செல்ல வேண்டும், மனைவி வழியில் கணவன் செல்ல வேண்டும். அவளுக்கு டூர் போறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வேற ஒரு இடத்துக்கு ஜாலியா வடகரை போறோம்னா ஜபமுங்கிறது இல்லாம ஒரு இடம் போறோம், ஜாலியா போறோம், அங்கே நல்லா ஹோட்டல் வெளியே போலாம், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி லாலிபப் கொடுத்து அழைத்து செல்லலாம். ஆசிரியர் பக்கத்தில் ஏதாவது உல்லாச இடங்கள் இருந்தாலும் சேர்த்து டூர் மாதிரி போட்டுக்கலாம். நல்ல போட்டு ஜாலியா போட்டு போய் கொஞ்சம் வந்து பண்ணலாம். வெறும் டைரக்டா ஆலயத்துக்கு போயிட்டு வந்து பண்ணி ரெண்டாவது அவள் இந்த இடத்துல 2 பேரும் வந்துடுறாங்க. முதல்ல கணவன் மனைவியும் அன்பா போய் இந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்போ வந்த பிறகு கணவன் அப்பன் கூட இருந்துட்டே இருக்காரு, மனைவி இல்ல. பெண்கள் சொல்லும்போது அவர்களுக்கு சமையல் எப்போ குறையுதோ உதாரணமாக மனைவி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் உட்கார முடியுது இடத்துல 10 பேருக்கு சொன்னா ஆபீஸ் வேலை இருந்தாலும் கூட உட்காரணும். அப்ப அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்போ பக்கத்துல புதுசா அது நான் காலையில 7 மணிக்கு அவங்க வசதி அவங்க நேரத்துக்கு அவங்க செய்த பக்கத்துல உட்கார்ந்தா இதுலயே அவங்க ஜாலியா ஆயிடும். ரெண்டாவது 4 மணி 5 மணி நேரம் எத்தி செஞ்சா என் வயசுக்கு முடியலைங்க சொன்னா இல்ல அந்த நேரம் தான் பண்ணணும். அது உண்மைதான். முடியலன்னா சரி 8 மணிக்கு பண்ணலாம், நம்ம எப்ப எந்திக்கிறோமோ அதுதான் ரெடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அந்த 8 மணிக்கு நம்ம கூட இருக்கணும். சோ மனைவி ரொம்ப தூரம் செல்வதாக இருந்தால் அவள் அமரும் போதெல்லாம் நாம் அமர வேண்டும். அது ஒரு பிராக்டிஸ்ல கொண்டாடலாம். கொண்டுதான் அவங்க வந்து விட்டு விலகுவது குறைவாக இருக்கும். வெறும் விடல போயிட்டு வராங்க கொஞ்சம் டூர் மாதிரி ஜாலியா பண்ணா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி அவங்க போக்குக்கு நம்ம போயிடலாம்.
அம்மா புரியல. சந்தோஷங்க. ஆர்ஜி சேகரையா. இப்போ பாலனையா சொன்ன அந்த கணவன் மனைவி கேஸ்ல இப்போ மனைவி வர்றது மோட்சம் அடையணும் அப்படின்னு தெரியும், அதுதான் வரல. எங்க உடல் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு வரப்போதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐயா 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 சொல்லுங்க. கேக்கலையா? ஐயா கேக்குதா? ஐயா பாலனையா சொல்லுங்க. சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? பாலனை சொல்லுங்க. பாலனையா சொல்லணுமா? இல்ல நீங்க சொல்லுங்க. சொன்னீங்க சொல்லுங்கய்யா, என்னோட கருத்து நான் சொல்லலாம்ல. சொல்லுங்க, பாலனையா சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கிறேங்க. கேட்டாரு, மனைவி சுதந்திரமாக வந்த மாதிரி தெரியவில்லையே, நிர்பந்தப்படுத்தி வந்த மாதிரி தெரியுதே உறவுக்காக. உடல் மிஸ் ஆகக்கூடாது, மோட்ச கதி அடையணும் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பல் பண்ணப்பட்டாலும் சொல்றீங்க. ஏன் பாலனையா? அதாவது சரி சொல்லுங்க, பாலனையா சொல்றீங்களா? ஐயா சொல்லுங்க. சரி நான் சொல்றேன், கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. பாருங்கய்யா, நான் சொன்ன கருத்துல இன்னொரு கருத்து நான் வைக்கிறேன். எப்படின்னாங்க ஐயா, திருமணம் ஆகாதவங்க ஒரு பக்கம், திருமணம் ஆனவர் ஒரு பக்கம், வாசி எடுத்தவர் ஒரு பக்கம், வாசி எடுக்காதவங்க மனைவி. இப்போ உடலுறவுதான் ஐயா பாதிப்பு வருது. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. சுவாசம் ஒன்றுக்கொன்று கலக்குது, உடல் ஒன்றுக்கொன்று கலக்குது, எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று கலக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த சத்திய வாசகத்துக்கு படி எண்ணத்தால நான் துரோகம் பண்ணல, பேச்சால நான் துரோகம் பண்ணல, மூச்சால நான் துரோகம் பண்ணல. ஆனா என் மனைவி எடுக்காததுனால நான் எடுக்கிறதுனால தப்பில்லை அப்படின்னு முடிவெடுத்து தான் அவர் கேட்கிறாரு. நான் சொல்றது என்ன சொல்ல வரேன் ஐயா, உடலுறவுதாங்க பிரச்சனையே வருது, சக்தியுமே பாதிக்குது. அதனால உடலுறவு வைக்காம இருந்தா அவங்க ஒரு பக்கம் இருந்து போட்டு நான் ஒரு பக்கம் வாழலாம். அதனால நீ இந்த மாதிரி வாசியோடு எடுத்து நீ வாழ், உனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் கொடுத்துருக்கணும் ஐயா. இப்போ வர்ற அந்த இன்டென்ஷன் மோட்சகதி அடையணுமோ இல்ல மேல்கதி அந்த எல்லாம் கிடையாது. இவரும் சொல்லி பண்ண மாதிரி இல்ல, அந்த சம்பவம் நடக்காம போயிடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் ஒத்து போற மாதிரி இருக்கு ஐயா. சம்யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் வாழ்ந்தா இடைநிலையை தொட முடியாது. சம்யோகம் பண்ணாம கட்டுன மனைவிக்காக கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு நாம பைக்கியை எடுத்துட்டு இருந்தா சத்தியம் பாதிக்காது. அவங்களுக்கு தேவை என்ன உணவு, அவங்களுக்கு தேவை என்ன உணவு, அவங்களுக்கு தேவை உடை, அவங்களுக்கு தேவை இருப்பிடம். இந்த மூன்றும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு நீங்க உபதேசம் முறைப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருந்தா உபதேசத்துல பாதிப்பு இல்லைங்கிற கருத்துல தாங்க நான் செயல்பட்டு இருக்கிறேன். உங்க மேல தவறே கிடையாது, நீங்க செய்ய ரொம்ப பெர்ஃபெக்ட், தவறு சொல்ல. சரி, இன்னொரு கேட்கலையா, புருஷன் கொண்டாடி 2 பேரும் விரும்பி எடுத்தாங்க, அப்புறம் புருஷன் விட்டுட்டாரு, அவர் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட தண்ணி அடிக்க எல்லாமே பண்றாரு, அந்த அம்மா மட்டும் கரெக்டா ஜபம் பண்றாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல எப்படி எடுத்துக்கிறது? சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க ஐயா, நான் ஏற்கனவே சொன்னது போல அவளுக்கு உடலுறவுக்கு ஒத்துக்காம அவங்களுக்கு தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருங்க, அவங்களுக்கு உதவியாக இருந்துட்டு இருங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பு வராது, உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. நீங்க வாழ தெரிய எடுத்துட்டே இருப்பீங்க, நீங்க மேல நோக்கி போயிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். அதுக்கு நீங்க எதிர்த்து தெரிவிக்காம
நீங்க உங்க பயிற்சி செஞ்சுட்டு இருங்க, உங்க பிரச்சனையும் சரியாகும், அவர் பிரச்சனையும் சரியாகும் ஐயா. இதுதான் என்னுடைய பட் அது சரியா வரும், அது ரேப் மாதிரி ஆயிடும் அப்புறம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்கய்யா. இன்னும் கூட ஒண்ணு சொல்றேங்கய்யா. என்னுடைய குருநாதர் குருராமசாமி ஒரு கட்டத்துல நான் கல்யாணம் பண்ணியே இருந்தேன். கல்யாண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா இந்த ஆசிரமத்தை வந்து நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னை கேட்கிறாரு. ஐயா நான் வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகளோட இருக்கிறேன், இப்போதைக்கு வந்து கவனிக்க முடியாது, அப்புறம் வந்து கவனிக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஐயா எல்லா விஷயத்தையும் ஆண்டவன் கவனிச்சுக்குவாரு. எல்லா விஷயத்தையும் ஆண்டவன் கவனிச்சுக்குவாரு. நீ செய்ய வேண்டிய செய்யி, அதைத்தான் சொல்றேன் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது சரிதானே? ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஆண்டவர் பார்த்துக்குவாருல்ல. நாம செய்ய வேண்டியது செஞ்சுட்டே போனா அவங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்காரு, பார்த்துக்குவாருங்க. உங்க கருத்து ரொம்ப நல்லா இருக்குயா. இது வந்து எல்லா நிலையத்திலும் போய் சேரவும் நான் விரும்புறேன். உங்க கருத்து நானும் முடிஞ்சவரை எல்லாரும் சொல்லி பாக்குறேன். இல்லைங்கய்யா, நான் இந்த செஞ்சதுக்கு காரணம் இருக்குதுங்கய்யா. ஏங்கய்யா பிறந்தவங்க அத்தனை பேருமே மோசம் அடையணும்னு சொல்லிட்டு நான் ஞானத்துல சிவானந்த பரமஹம்சர் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றேன் அந்த சித்தவேத புக்க 22வது தேதியில முடிக்கிறாரு. எல்லாரும் மோசம் அடையவும் விரும்புறாரு. இப்போ உங்களுக்கு தடைகள் இருந்ததுன்னா நீங்க எப்படிங்கய்யா மோசம் தருவீங்க? சட்டங்களை பார்த்துக்கிட்டே இந்த மோசத்துக்கு நீங்க போக முடியுமா? சட்டங்கள் போட்டவங்க கிட்ட கருணை இருக்குமா? இருக்காருங்கய்யா. சட்டங்கள் போட்டவங்க கிட்ட கருணையும் இருக்கும். அவரு வந்து எல்லாரும் மோசம் அடையணும்னு நினைச்சவர் தானே அவரு. இப்போ சித்த வேலை வந்து நம்ம ரொம்ப பூஜ்யமா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த புரியல. அது வந்து அந்த அப்பா நிலைக்கு நம்ம போனாதான் அது ஃபுல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதான், நீங்க சொல்றது சரிதாங்கய்யா. அவர் கருத்துக்கு உடன்பாடாத்தான் நாம போயிட்டு இருக்கிறோம், மாற்று வழியில நாம போகல. ஆனா அது சிறு திருத்தம் தான் நான் எதிர்பார்க்கறது. என்னன்னா, நீங்க உங்க பயிற்சியில இருந்துக்கோங்க, ஆனா எதிர்ப்பு இருந்ததுன்னா அந்த எதிர்ப்பாக்கி தள்ளி வச்சுக்கிட்டு அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிட்டு நீங்க உங்க பயிற்சியில இருந்து மோட்டம் அடையணும்னு நான் சொல்றேன். 10% கரெக்ட். நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா, நமஸ்காரம். பாலன் ஐயா, நீங்க சொன்ன கருத்துக்கள்ல உள்வாங்கிட்டு ஒரு 2 வரி சொல்லலாம் பார்க்கிறேன். சொல்லுங்க. தானாக பழுக்கும் பழம் உண்டு, புகை போட்டு பழுக்கும் பழமும் உண்டு. இரண்டிலே கார்த்திகேயர் சொல்ற மாதிரி தானாக பழுத்த பழம் தான் நல்லது, புகை போட்டு பழுக்க வைத்த பழத்தை விட. ஆனால் புகை போட்டும் பழுக்காத பழங்களும் உண்டு, அதை விட இது பரவாயில்லை. அவ்வளவுதான். சரிங்கய்யா. அந்த நிர்பந்தம் பண்ணிட்டீங்க, அவங்களாதான் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால நிர்பந்தம் பண்ணியும் அவள் வராமல் இருக்கலாம், அது மோசமான நிலை. அவள் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு கணவன் இருக்கணும்னு வந்தது, அதை விட இது பரவாயில்லை. அதான் ஒரு முடிவா சொல்ல. சரிங்கய்யா, எப்படி ஆனாலும் சரிங்கய்யா, நாம சட்டத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் மோட்டத்தை தேடணும்னு ஒரு உண்மையை நான் முழுசா ஏத்துக்கணும் ஐயா. இருந்தாலும் ஒரு கருணை காட்டலாமே, அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப கடைசி வரைக்கும் அவங்க வரலன்னா அதுக்கு வீட்டுல உட்கார முடியுமா? இவர் வந்து சாக முடியுமா? விதி எடுக்கணும் இல்லையா? கடைசி வரைக்கும் வரல, இப்ப ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டீங்க, வந்துட்டாங்க, வேலை முடிஞ்சது, கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ கடைசி வரைக்கும் வரல, அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, 20 காலத்துக்கு. அது இதை விட மோசமான சூழ்நிலை அல்லவா? எனவே அது பரவாயில்ல. ஆனா அது நிர்பந்தம் இருக்குன்னு அவர் சொல்றது, அது சொல்றது ஒரு எலமெண்ட் இருக்கு. அதாவது பையன் படிக்கணும்னு சொல்றோம், படிக்க மாட்டேங்கிறான், அவர்கிட்ட வாங்கிட்டு படிக்கிறான், ஏதோ அப்பமாவது படிக்கிறாங்க, அவ்வளவு அந்த வகையில் நம்ம சந்தோஷப்படுறோம். அவ்வளவுதான். சரிங்கய்யா. இப்ப ராகவேந்தர் மனைவி விட்டுட்டு போய் தவம் பண்ணி மோட்டம் அடைஞ்சாரு இல்லையா? இது நீங்களே சொன்ன விஷயம் தான். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்ன விஷயம், மகான்கள் விட்டுட்டு வந்துதான் மோட்டத்தை அடைஞ்சாங்க, புத்தர் விட்டுட்டு வந்துதான் மோட்டம் அடைஞ்சாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் விட்டதுனாலதான் மோட்டம் அடைய முடியும்னு எடுத்துக்கூடாது, அப்படி சொல்றேன். விட்டுட்டு போயிட்டீங்கய்யா. நான் இதுல என்னுடைய கருத்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அவங்க தேவையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, நீங்க மோட்டத்துக்கு போயிட்டே இருங்கன்னு தான் சொல்றேன். சூப்பர், சரியான கருத்து.
அதான் ஐயா. நன்றி நன்றி நன்றி. எப்படி ஒரு டைம்ல ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஒரு மரியாதை ஆமாங்க மதிக்கல. ஐயா அப்புறம் ஐயா இன்னும் ஒருத்தருடைய அனுபவத்தையும் சேர்த்து கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கார்த்தி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாரு. அவர் ஏதோ கருத்துக்கள் தெரிவிக்கிறது ரெடியா இருக்கிறாரு. கார்த்தி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ இந்த கான்வர்சேஷன்ல ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா வந்து உபதேசம் கொடுக்கறத பத்தி சொல்லும்போது முதல்ல வந்து உபதேசம் வாங்கியவர்கள் யாருக்கு வேணாலும் உபதேசம் கொடுக்கலாம்னு எழுதியிருப்பாரு. கொஞ்சம் பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, நிஷ்டையை அனுபவப்படுத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பாரு. அது போக தினமும் அதிகாலை எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த உபதேசம் கொடுக்கும்போது நிஷ்டைய அனுபவப்படுத்தி காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுல ஒரு ருசி தெரிஞ்சிடும். அந்த ருசி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்நாளில் அது வரைக்கும் அனுபவிச்ச இன்பத்தை எல்லாம் விட அதுதான் பேரின்பம். அந்த மனம் அசைவில்லாத அந்த நிலைமையில அந்த இன்பத்தை, அந்த பேரின்பத்தை அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுல மட்டுமே தான் அவங்களுடைய நாட்டம் இருக்குமே தவிர மற்ற விஷயங்களுக்கு போகாது. அப்போ அதுக்காக தான் அந்த நிஷ்டையை வந்து அனுபவப்படுத்தி காட்டணும்னே அப்பா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ருசியை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமா வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குடும்பத்துல அறவே வராது. ஏன்னா இவங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. அது உடல் உறவை விட மேலான இன்பம் அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா கூட்டிட்டு வரவங்க அதை சொல்லவே தேவையில்ல, இயல்பாக அவங்க வந்து அதுல வந்து உக்காந்துருவாங்க. அது மட்டுமல்ல, அந்த நெறிமுறைக்கு உட்படுத்தி சித்த வேதத்தை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு வரலாம். இல்ல ஒரு சில கேஸ் இருக்குது எப்படின்னா படிக்கவே தெரியாதவங்க எல்லாம் சில ஆன்மீக அன்பர்கள் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு சித்த வேதத்தினுடைய அந்த தத்துவ அர்த்தங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அந்த நிஷ்டை அனுபவத்தை காண்பித்து கொடுத்து அதிகாலையில் தினமும் எந்திரிச்சு பயிற்சி செய்ய சொல்லி அவங்கள அந்த ரொட்டீன்ல கொண்டு வந்து நாம அதை கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல எந்த கூச்சல் குழப்பமும் இருக்காது, அது நல்ல அமைதியா போயிடும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கருத்து. கார்த்திகேயன் ஐயா, ஐயா சொல்லுங்க. நீங்கள் பேச வருவீர்கள் சொன்னவுடன் எனக்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. ஐயா பட்டிமன்றத்தில் எந்த பக்கமும் இந்த பக்கம் அணியா அந்த அணியா பட்டிமன்றத்தில் என்று ஒரு எண்ணம் இருந்ததால் ஒரு எதிர்பார்ப்பு அதிர்வு ஏற்பட்டது. ஆனால் அந்த இரண்டு பக்கங்களையும் விட ஒரு மறுபக்கம் காண்பித்தீர்கள், அதற்கு நன்றி. ஓகேங்க ஐயா, ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, வேற ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? கார்த்திகே நல்ல அருமையான விஷயம் சொன்னீங்க. பட் அந்த நிஷ்டையை வந்து இவரு முதல் புரிஞ்சு அனுபவிச்சுதான் அவர் சொல்ல முடியும். கரெக்டா? அந்த நிஷ்டை அனுபவத்தை பத்தி எழுதும் போது அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வித்தை கொடுப்பவருக்கும் அந்த பக்தி வேண்டும், வாங்குபவருக்கும் பக்தி வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நாம உங்களை தேடி வரோம், ஆதிசேகர் ஐயா உபதேசம் கொடுக்கறாருன்னு சொல்லிட்டு வரோம். அப்ப எனக்கு முதல்ல அந்த ஆன்மீக உள்ளார்ந்த அந்த ஆர்வம் எனக்கு இருக்கணும். இதுல வந்து ஒரு சத்தியம் இருக்குது, அந்த சத்தியம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த ஆர்வம் எனக்கு இருக்கணும். நீங்க கொடுக்கும்போது கார்த்திகேயன் நம்மளை தேடி வராப்புல அவருக்கு வந்து அப்பா கொடுத்த அந்த சத்தியத்தை அப்படியே அவருக்கு கொடுக்கணுங்கிற அந்த இது இருக்கணுங்கய்யா. அப்ப அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் போதுதான் அந்த நிஷ்டைங்கிறது சிங்க் ஆகுங்கய்யா. இதுல ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லைனாலும் அது சிங்க் ஆகாது. நீங்க கொடுக்கும் போது கொடுக்கறவங்களுக்கு அந்த இது இல்லைனாலும் ஆகாது, வாங்குறவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இல்லைனாலும் ஆகாதுங்கய்யா. அப்ப ரெண்டும் மேட்ச் ஆனா மட்டும்தான் அந்த இடத்துல அது கிடைக்குங்க. அதுக்காகதான் அப்பா வந்து தெளிவா அந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ
சில கேள்விகள் வருது. உபதேசம் மட்டும் கொடுத்துட்டாரு இல்லையாப்பா, அதோட அப்படியே போயிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் வருது. அதுக்காக தானே அவங்க தெளிவா ஒவ்வொரு நூலா எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பிராக்டிஸ் ஆகும்போது அப்பா எழுதிய எல்லா நூல்களையும் படிச்சு தெரிஞ்சு வந்திருந்தாங்கன்னா இந்த குடும்பத்துல இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வரவே வராதுங்க. அதுதாங்க கரெக்டான மார்க்கம். நன்றி. அப்போ கார்த்தி அண்ணா சொல்லுங்க. இப்போ உபதேசம் கொடுக்கிறவருக்கு ஒரு அனுபவம் இருந்தாங்கன்னா அதனால காட்டியே கொடுக்க முடியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அனுபவம் அப்படிங்கிறதோட ஆனா உபதேசம் கொடுக்கறதுக்கு சாமி வந்து சித்தத்தை பெற்றிருந்தாலே போதும் தானே சொல்றாரு. அவர் அனுபவசாலி இல்ல, அந்த உலக காப்பிக்குள்ள ஜீவிதம் வந்து நல்லா பின்னாடி படிச்சீங்கன்னா தெரியும். முன் பக்கத்துல வந்து உபதேசம் பெற்றவர்கள் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆனா பின்னாடி ஒரு 2 பக்கம் தள்ளி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாரு. இந்த நிஷ்டையை வந்து அனுபவப்படுத்தி காட்ட வேண்டும் அப்படின்னு இருப்பாரு. இப்போ நிஷ்டையை வந்து அனுபவப்படுத்தி காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஒண்டிப்புதுர் ஐயா அளவுக்கோ இல்ல வந்து நம்ம நீலிகோணாமலை ராமசுவாமி ஐயா அளவுக்கோ இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த நிஷ்டை அப்படிங்கிறத உணர்ந்த அளவுல இருந்து அதை பாஸ் பண்ணாதான் மினிமம் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த சமாதி நிலையை தாண்டி கதியெல்லாம் கடந்து மேல போனவங்க. அவங்க அந்த மாதிரி அளவுல உள்ளவங்க மட்டும்தான் உபதேசம் கொடுக்கணும்னா யாருக்கும் உபதேசம் கிடைக்காது. மினிமம் ரெக்குயர்மெண்ட்னு ஒண்ணு வச்சிருக்காரு அப்பா. ஒரு அந்த எண்ணம் இல்லாத அந்த நிலையை வந்து பயிற்சி பண்ணி அந்த நிலையை அடைந்தவரா இருக்கணும். அதை அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ற அளவுக்கு அவருக்கும் அந்த இது இருக்கணும். அப்படி இருந்தா இது கரெக்டா வரும். நன்றிங்க ஐயா. ராமச்சந்திரன் நீங்களே நிறைய நிறைய பண்ணிருங்க ஐயா. முடிஞ்சதை நினைக்கிறேன். ரமேஷ் ஐயா நிறைய பண்ணிடலாமா? நீங்களும் நிறைய பண்ணிருக்கீங்க. நாம் சத்திய வாசகத்தை பற்றி இவ்வளவு குறிப்பாக பேசினோம். மற்ற நாட்களெல்லாம் சத்திய வாசகம் கடைசியில் ரமேஷ் ஐயா சொல்லுவார். நான் பேச்ச ஆரம்பிக்கும் போதே அதை சொன்னேன். ஒரு ஜனகணமன ஒரு கடவுள் வாழ்ந்து பாடல் ஆகிவிட்டது. ஒரு ஜனகணமன ஒரு ஆரம்பத்தில் தமிழ்கால வாழ்க்கை ஆகிவிட்டது. ஏனென்றால் இன்று நாம் பேசுவது சத்திய வாசகத்தை பற்றி. எனவே இப்பொழுது நமக்கு பேசியதன் மூலமாகவும் வினாக்கள் எழுப்பப்பட்டு அதற்கு விடைகள் சொல்லப்பட்டதன் அடிப்படையிலும் சத்திய வாசகம் பற்றி நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அருமையாக கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். எனவே கேள்வி கேட்டவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது சத்திய வாசகம் நாம் ரமேசியா சொன்னது போல் கணவன் மனைவி என்று இருக்கும் நிலையில் நல்ல நிலையில் நம் சத்திய வாசகம் செயல்படுத்த முடியும். எதையும் எங்கும் கைவிட வேண்டியது இல்லை. ஒரு ரிமோட் கேஸ் என்பதால் தான் அதை செய்தோம். எனவே அந்த சத்திய வாசகத்தில் சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்கு உட்பட்டு நாம் அதை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்த முன்னேற வேண்டும். ஆகவே வாக்காலும் கர்மத்தாலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும். சாட்சி சொல்லியிருக்கிறோம். சாட்சிக்கு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன என்றால் மேலெழுத்து. எல்லாரும் பத்திரத்தில் சாட்சி மேலெழுத்து என்று உண்டு. ஏனென்றால் எல்லார் செயலுக்கும் மேலெழுத்தாக இருப்பவன் சிவனே என்று மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். எல்லாருடைய செயலுக்கும் சாட்சியாக இருப்பவன் சிவனே என்ற இடத்தில் எல்லா இடத்திலும் மேலெழுத்தாக இருப்பவன் சிவனே. பத்திரம் எழுதுவது எழுத்து, கீழே கையெழுத்து போடுவது சாட்சி அல்லது மேலெழுத்து. எனவே மேலெழுத்தாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி இங்கே ஆத்மாவே சாட்சி இருக்கிறார். எனவே நாம் ஜெபம் செய்வது நமது ஆத்மாவுக்காக என்ற எண்ணம் நமக்கு ஜெபம் செய்து கொள்ளும் போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான்
நிரபராதியான ஆத்மாவே சாட்சி என்று ஞானபிதா சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே அந்த ஜீவனுக்காக நாம் செய்கிறோம், ஜீவ முன்னேற்றத்திற்காக நாம் செய்கிறோம் என்று நாம் இதை செய்ய வேண்டும். நாளை ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாளைக்கு 1000 பேர் இருப்போர் இருந்தாலும் மற்ற நாட்களை விட அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்மால் கொஞ்சம் ஒதுக்க முடியும், நேரத்தை ஒதுக்கி தர முடியும். அந்த நேரத்தை மற்ற நாள் செய்த நேரத்தை விட கொஞ்சம் அதிகமாக செய்து நாம் நல்ல நிலை அடைய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சூரியன், வெளிச்சம், இருதயம் என்றெல்லாம் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டு கூட நாளை நாம் அந்த வகையில் செயல்பட்டு கொஞ்சம் நேரம் அதிகமாக, வழக்கமாக உள்ளதை விட கொஞ்ச நேரம் அதிகமாக ஜபத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்துவது, புத்தகத்தில் படிப்பது, அர்த்தம் செய்வது, நெறிகளை தெரிந்து கொள்வது என்ற வகையில் அதை செயல்படுத்தி நாம் எல்லோரும் முன்னேறுவோம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. இந்த வாரத்துக்கான கேள்விகளை நான் காலையில ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சுடுறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.